இரவு பகல் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது இப்படி எல்லாமே ரெண்டா இருக்கும்போது இன்னைக்கு நம்ம டே 2 ஆஃப் பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருக்குள்ள இணைஞ்சிருக்கோம். இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர் மற்றும் சலானி ஜுவல்லரி மார்ட், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. தலைவருடைய அரை நூற்றாண்டை கொண்டாடும் 50 நாட்கள் 50 மணி நேரம் தினமும் 1 மணி நேரோடு பேசி தீக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு டே 1 அட்டகாசமா முடிஞ்சது. இன்னைக்கு டே 2ல என்னெல்லாம் பேச போறோம்ன்றத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஜென்ரலாக ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடியும் ட்ரிவியாஸ் இருக்கும். ஆனால் தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான எல்லா ட்ரிவியாஸ்க்கு பின்னாடியும் ஒரு கலைஞன் இருப்பார்னா அது நம்ம தலைவர் தான். எஸ், ஸோ தலைவரை பற்றின ட்ரிவியாஸை நம்ம இதுவரையிலும் கேட்காத அல்லது கேட்டு மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுற ட்ரிவியாஸை சொல்கிறதுக்கு தான் இந்த பகுதி. இது எப்படி இருக்கு வித் பாலா அவர்கள். வாங்க பார்த்துட்டு வரலாம். வணக்கம். அன்புள்ள தலைவருக்குள்ள இது எப்படி இருக்கு. 10வது தகவல் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பாபா படம் ரஜினி அவருடைய கதை திரைக்கதைன்னு சொல்லியிருந்தேன். அதே போல ரஜினி அவர்கள் கதை திரைக்கதைன்னு இன்னொரு படம் என்னங்கிறது தான் 11வது தகவல் சொல்லியிருந்தேன். என்ன படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அந்த படத்தை அவர் யாருக்காக எடுத்தாருங்கிறது தான் சுவாரஸ்யமான செய்திங்க. அவருடைய நண்பர்களுக்காக ஒரு நாள் வீட்டில் எல்லா நண்பர்களையும் கூப்பிட்ற பாலியகால எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்றாரு. அந்த நண்பர்கள் லிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்ட்டுங்க. விட்டல், வடிவேலு, தும்பு, பிரதீப், சக்தி, அசோக், ரவீந்திரநாத், ரகுநந்தன், சந்திரசாவலா, அமர்முல்லா, ராஜ்புகதா, நட்ராஜ், இந்த 9 நண்பர்களுக்காக தான் அவர் அந்த படத்தை எடுத்தார். நட்ராஜ் தான் அந்த படத்துடைய இயக்குனர். இந்த 8 நண்பர்கள் மற்றவங்க எல்லாம் ப்ரொடியூசராக இருந்தாங்க. அதில் 3 நண்பர்கள் படத்தில் நடிக்கவும் செஞ்சாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனுடைய அப்பாவா விட்டல் நடிச்சிருந்தார், கதாநாயகியோட அப்பாவா அமர்முல்லா நடிச்சிருந்தார், மல்யுத்த வீரரா பிரதீப் சிங் நடிச்சிருந்தார். இப்படி நடித்த அந்த திரைப்படத்தில் ரஜினி எழுதின ஒரு டயலாக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டயலாக், நீ விரும்புகிற பொண்ணை விட ஒன்றை விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவார். இன்னைக்கு வரைக்கும் அந்த டயலாக் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான டயலாக். அது எழுதுனது திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதோட முக்கியமான விஷயம், இந்த படத்தில் பிரியாராமன் அறிமுகமானாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தார். அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான ஆக்ஷன் படங்களுக்கு கூட டைரக்டர்னு சொல்லலாம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ் படம் ஆரம்பித்து சிங்கம் 1, 2, 3 கொடுத்தார்ல, ஹரி இந்த படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்காருங்க. சுவாரஸ்யமான செய்தி. இந்த 9 நண்பர்களோட பேர் சொன்னேன்ல, அதில் ஒரு பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர், அசோக். இந்த அசோக்னு பேர் சொன்ன உடனே நமக்கு என்ன படம் ஞாபகத்துக்கு வரும்? அண்ணாமலை திரைப்படம். அதை பற்றி தான் 12வது. மார்ச் மாதம் 1992ஆம் ஆண்டு தினத்தந்தி பேப்பரில் ஒரு முழு பக்க விளம்பரம் வருது. இந்த விளம்பரத்தில் அண்ணாமலை திரைப்படம் வசந்த் அவர்கள் இயக்கம் அப்படின்லாம் வெளியில் வந்துருச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் வசந்தால சில காரணங்களால் அந்த படத்தை இயக்க முடியாமல் போக சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தில் இயக்குனராக மாறுறார். இந்த படத்தில் அவர் டைரக்ட் பண்ண அந்த முக்கியமான அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்கேன். இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. அதை ஒரு பெரிய நடிகர் பாராட்டினார். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் இப்போ என்ன செய்வோம்னா, கேமரா வச்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி ஓடி நடித்து ஒரு சீனோட இன்டென்சிட்டியை கூட்டுவோம். ஆனால் நீ கேமராவை அப்படியே சுற்றி விட்டு ரஜினியை ஒரே இடத்துல வச்சு அவரை அங்கே டயலாக் பேச வச்சு, ஆனால் கேமராவை அந்த பக்கம் இந்த பக்கமாக சுற்றி திருப்பி இன்டென்சிட்டியை கூட்டின பாரு, அது செமடா, எக்ஸல்ட்டான ஐடியாடா அப்படின்னு சொன்னார். அந்த காட்சியை நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. இந்த படத்துடைய மொத்த வசனத்தையும் சண்முக சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் எழுதுனா. அந்த படத்தில் நமக்கு எல்லாரும் டயலாக்லாம் அவ்வளோ பிடிக்கும். அண்ணாமலை. ஆனா இந்த படத்துல வினுச்சக்கரவர்த்திக்கும் ரஜினிக்குமான போர்ஷனை மட்டும் ரஜினி பர்சனலா கேட்டுக்கிட்டதுனால கேபி அவர்கள் எழுதினாங்கிறதா சுவாரஸ்யமான செய்தி. இதுக்கு நடுவில் இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே ஹிட். தேவாவோட மியூசிக்ல முக்கியமா அந்த டைட்டில் பிஜிஎம் பாட்டுல முக்கியமான ஒரு பாட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்ச பாட்டு, ரஜினி குஷ்பு இணைஞ்சு நடிச்ச திரைப்படத்துல இந்த கொண்டையில் தாளம்பு பாட்டுல ஒரு லைன் வரும், வீரத்தில் மன்னன் நீ, வெற்றியில் கண்ணன் நீ, என்றுமே ராஜா நீ, ரஜினி அப்படின்னு. இந்த வைரமுத்து அவர்கள் எழுதின பாடல். இதே மாதிரி இன்னொரு படத்துல ரஜினிங்கிற வார்த்தையை வைரமுத்து பயன்படுத்துறார். ஆனா ரஜினி இல்ல வேணாம், அந்த இடத்துல என் பேரை எடுத்துட்டு வேற ஏதாவது வார்த்தை வைங்கன்னு சொன்னாரு. அது என்ன படம் என்ன பாட்டு? அதான் 13வது தகவல் நம்பர் 13. நான் சொன்னது மாதிரி அண்ணாமலை படத்துல அந்த வெற்றியில் கண்ணன் நீ, ராஜா நீ, ரஜினிலாம் வைரமுத்து எழுதிட்டார்.
இதே மாதிரி ஒரு பாட்டுல ரஜினிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு வேற ஒரு படத்துல. அப்ப ரஜினி இல்ல வேண்டாம் அதை மாத்திருங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை மாத்தி தான் படத்துல வந்துச்சு. அது என்ன பாட்டு அப்படிங்கிறது சுவாரஸ்யமான செய்திங்க. படையப்பா திரைப்படம் எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துல கிக்கு எழுதியான ஒரு பாட்டு இருக்கு, மனோ அவர்கள் பாடின பாட்டு. இந்த பாட்டை வைரமுத்து அவர்கள் எழுதுறார். அந்த பாட்டுல ஒரு வரி வரும், ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும், இதுதான் ஞானச்சித்தன் பாட்டுன்னு இப்ப இருக்கும். ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும், இதுதான் ஞானச்சித்தன் பாட்டு. ஆனா அதை முதல் எழுதுனது இதுதான் ரஜினி சித்தன் பாட்டுன்னு வைரமுத்து எழுதி லிரிக் பேப்பர் போயிருச்சு. ரஜினி அதை பாக்குறார், இல்லை வேணாங்க, என் பேர் ரஜினி சித்தன்னு சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளாக ஆகலை, ஆன்மீகத்திலே அந்த இடத்த நான் அடையலை, அதனால அந்த வார்த்தையை மாற்றுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஞான சித்தன் பாட்டுன்னு எழுதிட்டு வைரமுத்து சொன்னது இதுவும் ரஜினி தானே ஒழிக்குதுன்னு சொல்லி. நீங்க ஒரு ஞானி தான் சொல்றாரு. வலம்புரிஜான் சொல்லுவாரு, அறிவுனா என்ன ஞானம்னா என்னன்னு. அறிவு என்பது புறத்தே இருந்து புகுத்தப்படுவது, ஞானம் என்பது தண்ணில் இருந்து தானே தெளிவதுன்னு. இப்ப புரியுதா வைரமுத்து ரஜினினாலும் ஞானினாலும் ஏன் ஒண்ணுன்னு சொன்னாருன்னு? ரஜினி உண்மையிலேயே தண்ணிலிருந்து தானே தெளிந்தவங்க தான். இதுக்கு நடுவில் இப்ப நம்ம மனோ சொன்னோம்ல, இந்த பாட்டை பாடினது மனோ அப்படின்னு. மனோ முதலா ரஜினி அவர்களுக்கு பாடின பாட்டு என்ன, அது என்ன படம், அதான் 14வது தகவல். மனோக்கு ரஜினிக்கு அப்படி என்ன கனெக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த குரல் மாற்றி பாடுறதுல எஸ்பிபிக்கும் மனோவுக்கும் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இடம் உண்டு. அதே போல அவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுறதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினியுடைய மொழி மாற்று தெலுங்கு திரைப்படங்களுக்கெல்லாம் எஸ்பிபி அவர்கள் குரல் கொடுத்துருந்த நேரத்தில் மனோ வந்ததுக்கு பிறகு கமலுடைய எல்லா படங்களுக்கும் எஸ்பிபியும், ரஜினியுடைய எல்லா படங்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் தெலுங்கு படம் போகுது அப்படின்னா அதுக்கு மனோ தான் டப் பண்ணுவார். அந்த அளவுக்கு மனோவுடைய வாய்ஸும் ரஜினி வாய்ஸும் அவ்வளோ கனெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட மனோ ரஜினிக்கு முதலாக பாடிய பாட்டு அவருக்கு தெரியாது. ராஜா கூப்பிடுறாரு, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போயிட்டாரு, பாட்டு பாடிட்டாரு. அவருக்கு பாடும்போது தெரியாது இது நம்ம ரஜினிக்காக தான் பாடுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் பாடின பாட்டு அந்த படத்துடைய டைட்டில் சாங்காவே மாறிச்சு. வேலை இல்லாதவன் தான் அப்படிங்கிற பாட்டு வேலைக்காரன் திரைப்படத்துக்காக. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். இந்த படம் தான் ரஜினியும் அமலா அவர்களும் இணைந்து திரைப்படம். அதே போல இந்த படத்துல மொத்த முழு பாடல்களையும் மேத்தா அவர்கள் எழுதினார். மேத்தா மிகப்பெரிய பேராசிரியர், மிகப்பெரிய கவிஞர். உண்மையா சொல்லணும் வானம்பாடி கவிஞர்கள், புது கவிஞர்களுடைய பிதாமகர்னு சொல்லலாம் மேத்தா அவர்களை. அவர் முழு திரைப்படத்துக்கும் பாடல் எழுதிய படம் இந்த திரைப்படம் தான். இந்த படத்துல இருந்த எல்லா பாட்டும் மிகப்பெரிய ஹிட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த படத்துல இன்னொரு காம்போ, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போ. தாத்தா வளையாபதி அப்படின்னு ரஜினி சொல்லுவார் இல்லையா, அந்த வி.கே. ராமசாமிக்கும் ரஜினிக்குமான ஆரம்ப தொடர்பு என்ன, அவங்களுடைய சுவாரஸ்யமான உறவு என்னங்கிறதான் 15வது தகவல். வேலைக்காரன் படத்துல அந்த இன்ட்ரெஸ்டிங் காம்போவான தாத்தா பேரன் காம்போ ரஜினிக்கும் வி.கே. ராமசாமிக்கான ஆரம்ப உறவு என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல இணைஞ்சு நடிச்ச திரைப்படம் 6 புஷ்பங்கள் திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி ஷூட் பண்றாங்க. ஒரு பணக்கட்டு நோட்டை வந்து வி.கே. ராமசாமியோட மூஞ்சில தூக்கி எறியணும் ரஜினி. இந்த காட்சியை அவருக்கு விவரிச்சிட்டாங்க. அப்ப வி.கே. ராமசாமி வந்து சொல்றாரு, நீங்க பணக்கட்டை தூக்கி போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் அந்த காசை கழிச்சு நீங்க அப்படி நோட்டா தூக்கி போட்டீங்கன்னா நோட்டு பேப்பர் பறக்கும், கேமரால பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், நீங்க அதை செய்யுங்க ரஜினி அப்படின்னு சொல்றாரு. ரஜினியும் ஒத்துக்கிட்டார். ஆனா அவர் அந்த காட்சியில ஆர்ட் டைரக்டர் அவர் கொடுக்கும்போது கட்டாவே கொடுத்துட்டார். இவரு அதை மறந்துட்டார். அவர் அந்த வேகத்துல கட்டை தூக்கி அந்த கட்டு போய் வி.கே. ராமசாமி கண்ணில் பட்டு ஒரு சின்ன அடிபட்டுருச்சு. அவருக்கு ஒரு சின்ன காயமும் ஏற்பட்டுருச்சு. இதோ நீங்க கொடுத்த பணம். ரஜினியும் பதவிட்டார். வி.கே. ராமசாமி என்ன ஒருத்தனா நம்ம கூட சொல்லியிருந்தோம் அந்த கட்டை பறந்து விடுங்கன்னு சொல்லி, அப்படி இருந்தும் அந்த கட்டை அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த காட்சி முடிஞ்சிச்சு, போயிட்டாங்க. அவங்க அதுக்கடுத்து இணைஞ்சு நடிச்ச திரைப்படம் அலாவுதீனும் அற்புத உலகம் திரைப்படம். அந்த படத்துல ஒரு கண்ணாடியை உடைக்கக்கூடிய காட்சி. அப்ப ரஜினி சொல்றாரா, நீங்க கொஞ்சம் தள்ளி நிற்கும், கண்ணாடி உடைக்கும் போது அந்த செல் வந்து கண்ணில் பட்டா எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு. அப்ப வி.கே. ராமசாமி நினைக்கிறாரு, ஓ இன்னும் நீங்க அன்னைக்கு நடந்த சம்பவத்துல இருந்தே வெளியே இல்லையா, அதெல்லாம் காட்சியில ரொம்ப இயல்புங்க, ஷூட் நடக்கும்போது இதெல்லாம் சாதாரண நடக்கும், அண்ணன் நான் எதையுமே மனசுல வச்சுக்கலாம், நான் பெரிய நடிகெல்லாம் நீங்க நினைக்க வேணாம், நீங்க தாராளமா நடிங்க, அதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி அப்ப இருந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அழகான உறவு ஆரம்பிக்குது. அந்த உறவுக்கு நடுவில் இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேலைக்காரன் ஷூட்டிங் நடக்கும்போது ஆக்ரால எனக்காக நீங்க ஒரு படம் நடிச்சு கொடுக்க முடியுமா என்னோட ப்ரொடக்ஷன்லன்னு கேட்கிறாரு. அதுக்கு ரஜினி இல்லைங்க, இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், பட் கண்டிப்பா வாய்ப்பு வரும்போது பண்ணலான்னு சொல்றாரு. அப்படி அதை ஞாபகம் வச்சு பண்ண திரைப்படம் தான் அருணாச்சலம் திரைப்படம். 8 ப்ரொடியூசர்ல ஒருத்தரா வி.கே. ராமசாமியையும் சேர்த்து அந்த படத்தை பண்றாங்க. ரொம்ப முக்கியமா இந்த படத்துல வி.கே. ராமசாமி பணம் கொடுத்துட்டீங்க, தயாரிப்பாளங்கிற பட்டம் கொடுத்துட்டீங்க, எனக்கு இந்த படத்துல நடிக்கணுமே அப்படின்னு கேட்டப்போ அந்த படத்துல வில்லன் கதாபாத்திரங்களை ஒருத்தரா வி.கே. ராமசாமி வச்சு அந்த வாய்ப்பையும் அவர் கேட்ட அந்த கடைசி வாய்ப்பையும் கொடுத்தார். 30 கோடிக்கு எத்தனை சைபர்னு உனக்கு தெரியுமா? இதை வி.கே. ராமசாமி தன்னுடைய புத்தகத்துல எவ்வளவு அழகா பதிவு பண்றாருன்னா, பராசக்தி படத்துல ஒரு பாட்டு இருக்குங்க, தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பராசக்தி படத்துல. சிவாஜி முதல் அறிமுகமான படத்துல தேச ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி. அந்த அளவு காசு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆனா கடைசி காலத்துல நான் எல்லா பணத்தையும் இழந்து தனி மரமா நின்னப்போ நான் எப்பவோ செஞ்ச புண்ணியம் என்னுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு இந்த காசை அருணாச்சலம் படத்துடைய
இதை வெற்றி மூலமாக கொடுத்தார் ரஜினின்னு வி.கே. ராமசாமி பதிவு பண்றார். ரஜினியுடைய அந்த பரந்த பெருந்தன்மையான மனசை இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இதே அருணாச்சலம் திரைப்படத்துல இன்னொரு பலபெரும் நடிகை, மிக முக்கியமான நடிகை, தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் நடிகைன்னு சொல்லலாம், அவங்களுக்கும் ரஜினிக்கும் ஏற்பட்ட ஊழல் என்ன, இந்த படத்துல அவங்களுக்கு அது எப்படி தீர்ந்தது, என்ன விஷயம் அப்படிங்கிறதான் 16வது தகவல். இந்த அருணாச்சலம் திரைப்படத்தில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அருணாச்சலம் திரைப்படத்துக்கு முன்னதாக இங்க ஒரு தேர்தல் வருது. தேர்தல் மேடைகள்ல ஒரு பழம்பெரும் ஜாம்பவான் நடிகை ரஜினியை திட்டி பேசிடுறாங்க. அந்த நடிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 படங்களுக்கு மேல் நடிச்சு தமிழ் சினிமாவில் கின்னஸ் பெற்ற ஆச்சி மனோரமா அவர்கள். ஒரு தகாத வார்த்தைகள் சொல்ல முடியாது, தரக்குறைவான வார்த்தைகளை ரஜினியை விமர்சிச்சிடுறாங்க அரசியல் காரணங்களுக்காக. ஆனா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, நம்ம பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா ரஜினி அப்படிப்பட்ட ஆச்சி மனோரமாவுக்கு அதுக்கு அடுத்து நடிச்ச அருணாச்சலம் படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்து படம் முழுக்க ஆச்சி மனோரமா, அவர் நடையப்பார், ஸ்டைலப்பார், அப்படிப்பார், இப்படிப்பார்னு புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதை ரொம்ப ஈஸியா மறந்து தன்னுடைய படத்துல ஆச்சி மனோரமாவை நடிக்க வச்சார்ல, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாமே இருந்துச்சுங்க. ஆனா அதற்கான பதிலையும் அவர் சொன்னார். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியுடைய 50வது ஆண்டு விழாவை தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய விழாவை எடுக்கிறாங்க. கலைஞர் அந்த விழாவுக்கு வருகிறார், கமலஹாசனும் அந்த விழாவுக்கு வருகிறார். அந்த விழாவுக்கு ரஜினியும் வரார். அந்த மேடையில சொல்றார் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லா திரைப்படம், அதுல வெத்தலையை போட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தலைவர் பக்கத்திலேயே ஆச்சி மனோரமா இருப்பாங்க, பீடா விற்கிற கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பாட்டுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைம்ல அப்போ அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்னு சொல்லலாம், நிறைய பத்திரிகை செய்தி இருந்துச்சு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்த பீரியட். அப்போ அவரை மென்டல் பைத்தியம் அப்படின்னு சொல்லி அங்க வந்த ரசிகர்கள் கிண்டல் பண்றாங்க. அப்படி கிண்டல் பண்றப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்து திரும்பி திட்டி கோவப்பட்டு, யாரா ரஜினி அப்படி பேசுறது, நான் நிக்கிறேன்னு சொல்லி மனோரமா ஆச்சு ரஜினியை அந்த அளவுக்கு இழுத்து அணைச்சுக்கிட்டாங்களாம். அப்ப சொல்றாரு, அப்படி அன்னைக்கு அணைச்ச அந்த கரம் என்னை எத்தனை முறை அடித்தாலும் நான் தாங்கிக்குவேன். அதனால தான் அருணாச்சலம் படத்தில் ஆட்சியை நடிக்க வச்சேன். அப்போ மட்டும் இல்லை, எப்போதுனாலும் ஆட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனாலும் முன்னாடி நான் நிற்பேன். அதுக்கு காரணம் அன்னைக்கு அணைச்சகை எத்தனை முறை அடித்தாலும் நான் தாங்குவேன்னு சொன்னார். அதுதான் ரஜினியுடைய மனசு, அதுதான் ஆச்சி மனோரமாவோட மனசு. ஊழல் எப்போனாலும் வரலாம், அதை எப்படி தீர்த்துக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் இந்த அருணாச்சலம் திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அருணாச்சலம் 30 கோடி 30 நாள் செலவழிக்கணும், இதான் அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காருன்னு அவர்கிட்ட சொல்லுவார்ல, அந்த விசுவுக்கும் ரஜினிக்குமான உறவு எப்படி ஆரம்பிச்சுங்கிறத 17வது தகவலாக பார்க்கலாம். தகவல் நம்பர் 17. அருணாச்சலம் படத்தில் அது 30 கோடி 30 நாள் செலவழிக்கணும்னு அவர்கிட்ட சொன்னார் இல்லையா, 30 கோடி ரூபாய் போயிடுறியா இல்ல 3000 கோடி ரூபாய்க்கு சவால் ஒத்துக்கிறியா? அந்த விசு அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்குமான உறவு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பேசணும்னு நினைச்சேன். தில்லுமுள்ளு திரைப்படம், அதான் முதலாக ரஜினிக்கு விசு அவர்கள் டயலாக் எழுதின திரைப்படம். இந்த படத்துக்கு ரஜினியை ஹீரோவா பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேபி சொன்னப்போ அங்க இருக்க யாருமே ஒத்துக்கலையா, இன்க்ளூடிங் விசுவுக்கே அது கேள்வி இருந்திருக்கு, இந்த கேரக்டருக்கு எப்படி ரஜினி செட் ஆவார் அப்படின்னு சொல்லி. அந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேரக்டருக்கு ரஜினியை தவிர இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளால யோசிக்கவே முடியாது. இந்த அறிவுடையை நம்பி கலியப்பெருமாள் இந்திரன் சந்திரன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது தலைவர் ரஜினி மட்டும்தான். ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியப்பெருமாள் சந்திரன். அப்படிப்பட்ட ரஜினி தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் காதலை கான்ஃபிளிக்டா வச்சு, மற்ற எல்லா படங்களையும் காதல் ஒரு போர்ஷனாக இருக்கும். அவர் ரிவெஞ்ச் எடுப்பார், வேற பார்ப்பார், ஹீரோயின் இருப்பாங்க, லவ் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் காதலையே முழு திரைப்படத்தோட கான்ஃபிளிக்டா வச்சு அவர் நடித்த ஒரே திரைப்படம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச புதுக்கவிதை திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கும் விசு டயலாக் எழுதினார். ஆனால் டயலாக் எழுதும் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை விசு அவர்கள் பகிர்ந்துக்கிட்டார். அது ரொம்ப 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 ஒரு அட்டகாசமான செய்தி. ரஜினி எந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட்ல ரொம்ப கான்சியஸாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த திரைப்படம் அது பார்த்தீங்கன்னா, கன்னடத்தில் நான் இன்னும் மறையலாரே அப்படின்னு ஒரு திரைப்படம், அதை தான் புதுக்கவிதையா இங்க மாத்துறாங்க. இந்த நான் இன்னும் மறையலாரே படத்தை கேபி விசு எல்லாம் உட்காந்து ஸ்கிரீன் பண்ணி பாக்குறாங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, தமிழ் படுத்துறதுக்கு முன்னாடி அது கன்னட படத்தை பார்த்துருவோம், இதுக்கு நீ தான் டயலாக் எழுதுனா அவரையும் கூட்டு போயிட்டாரு. ஸ்கிரீன் பண்ணி பாக்குறாங்க. ஸ்கிரீன் பண்ணி பாக்குறப்ப இன்டர்வல்ல ஒரு சீன் வரும். அதாவது ஒரு காதலி பிரிஞ்சு போயிடுவா. பின்னாடி ஒரு காலகட்டம் கழிச்சு அதே காதலி, தன்னுடைய பழைய காதலியை மீட் பண்றாரு ஒரு ஸ்கூல்ல வச்சு. பக்கத்துல ஒரு குழந்தை நிற்குது, பின்னாடி ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ரஜினி மீட் பண்றப்ப அந்த கன்னட படத்துல கம்ப்ளீட் சைலன்ஸ், எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த ஹீரோயினும் பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க. அப்ப கேபி டக்குன்னு படத்தை நிப்பாட்டிட்டு விசு பக்கம் திரும்பி சொன்னாரா, பாத்தியா அந்த படத்துல டயலாக் இல்ல, அதனாலதான் இந்த சீன் ரொம்ப அப்படி கவித்துவமா இருக்குன்னு சொன்னாரா. இப்ப விசு மெதுவா, அப்படிலாம் இல்ல, இங்க டயலாக் போட்டாலும் கவித்துவமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேபிக்கு பயங்கரமான கோபம், இதான் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் ஏதாவது எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு விட்டுட்டார். படம் ஷூட்டிங் போகுதுங்க, ஷூட்டிங் நடக்குது. அந்த சீனுக்கு கேபி சொல்லிட்டாரு டயலாக் வேணும்னு சொல்லி, அதனால விசுவும் டயலாக் எழுதல. சீன் ஷூட் போறப்போ ஷூட் அங்க நடந்துட்டு இருக்கு. இவர் நாணயம் இல்லாத நாணயம் ஒரு திரைப்படத்து ஷூட்டிங்ல வேற இடத்துல இருக்காரு. அவரை சந்திக்கிறதுக்கு ரஜினியுடைய மேக்கப் மேன் முத்தப்பா போறார்.
என்ன முத்தப்பா இங்கே வந்துட்டீங்க ஷூட்டிங் போலையான்னு கேட்டால் இல்லை ரஜினி சார் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறப்போ இப்படி ஒரு டயலாக் சண்டை உங்களுக்கும் கேபிக்கும் வந்துச்சாம்ல, எனக்கு அந்த டயலாக் வேணும் ரஜினி சார் கேட்குறாரு அப்படின்னே இவருக்கு இல்லைப்பா எழுதி கொடுத்தா இயக்குனர் திட்டுவார், கேட்குறது ஹீரோங்கிற என்ன செய்யணும் தெரியல. உண்மையிலே பேப்பரை டக்குன்னு எடுத்து பேப்பரில் அந்த டயலாக் எழுதி கொடுக்குறாரு. டயலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பவா போகவா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ரஜினி கேரக்டர் சொல்லுவோம் ஒரு சின்ன ஒரு பார்வை ஒன்று, ரொம்ப கூர்மையான ஒரு பார்வை பார்த்துட்டு அதான் போயிட்டியே அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கும் அந்த படத்துல அந்த சீன் இருக்கு, நீங்க போய் பார்த்தா தெரியும். நான் போலாமா? அதான் போயிட்டியே. படம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் ஸ்கிரீனிங் நடக்குது. இது புதுக்கவிதையோட ஸ்கிரீனிங். கேபி உட்காந்து பார்க்குறாரு, பக்கத்தில் விசு இருக்கார். அந்த சீன் வருது, டயலாக். கேபி டென்ஷன் ஆகிட்டார். நான் தான் சொன்னேன்ல உன் டயலாக் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு திட்டிட்டு சொன்னாராம். இல்லை நீ சொன்னது மாதிரி டயலாக் வச்சதுக்கப்புறம் இந்த சீனில் அதே கவித்துவம் இருக்குன்னு சொல்லி. அப்போ விசு சொன்னாராம், காரணம் நான் இல்லை, அதுக்கான காரணம் ரஜினி அப்படின்னு சொல்லி. ரஜினி எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டில் கான்சியஸாக இருப்பாருக்கு இந்த ஒரு சீன், இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு சம்பவம் நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இவ்வளோ அழகான காதல் காட்சியை பற்றி பேசிட்டு ரஜினியுடைய இன்னொரு முக்கியமான காதல் சொல்லக்கூடிய சீன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன். அந்த சீனுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அந்த படம் என்னன்னு தெரிஞ்சுக்க 18வது தகவல் நம்பர் 18. நான் சொன்னேன் இல்லைங்களா, அழகான ஒரு காதல் திரைப்படம் புதுக்கவிதை அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அழகான காதல் காட்சி ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னேன். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி திரைப்படம். இதுல ஜானி வித்யாசாகர் அப்படின்னு டியூவல் ரோல் பண்ணியிருப்பார் ரஜினி அவர்கள். ரெண்டு கேரக்டரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஜானி கேரக்டர் ஒரு திருடனுடைய கேரக்டர், வித்யாசாகர் கேரக்டர் ஒரு ரொம்ப சோம்பேறியான ரொம்ப கஞ்ச கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். எந்த அளவுக்கு அப்படின்னா பூட்டு எழுத்து பார்ப்பாரு. வீட்டை விட்டு வெளியே வந்து அங்கே பூத்திருக்க பூ இருக்குல்ல அதெல்லாம் எண்ணுவார். நைட் வரும்போது அதே அளவுக்கு பூ இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த அளவுக்கு கஞ்சன் கேரக்டர் பண்ணியிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்பர் கேரக்டர் அது. அவர் ரொம்ப ஸ்டைலாக அதுலேயும் ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நான் சொன்ன அந்த காட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி ரஜினி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுற காட்சி. இப்பொழுதும் யூடியூப்பில் போனீங்கன்னா தனி கட்டாக இருக்குது. அந்த காட்சி நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இல்லை ஸ்ரீதேவி என்ன செய்வாங்கன்னா, ரஜினியை பார்த்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. சொன்னோடனே ரஜினி, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் எப்படி நான் லவ் பண்ணலாம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஸ்ரீதேவிக்கு என்ன வந்துடும்னா, ஒரு பெண்ணான நான் காதலை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ உடனே மறுக்கிறேன், அப்போ நீ நான் தப்பாக நினச்சிட்டே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பரவாயில்ல அதான் நான் கேட்டது தப்பு அப்படின்னு சொல்லி உண்மை படப்படன்னு பேசிடுவாங்க. அது ரஜினி ஒரு டக்குன்னு பதட்டமாகி, எனக்கு படப்படம் இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லி இந்த காட்சி அப்படி பார்த்துட்டே இருங்க. இந்த காட்சி போயிட்டே இருக்கும், சைலன்ஸில் இருக்கும். அப்படியே ஒரு பூனையோட பாதம் வர்ற மாதிரி ராஜா மெதுவாக மியூசிக்கில் உள்ளே வருவார். அந்த காட்சி அப்படியே கவித்துவமாக மாறிடும். ரஜினியுடைய ஸ்ரீதேவி நடிப்பை அவ்வளோ அழகாக கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். விளங்குதுங்க, இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஸ்ரீதேவியோட நடிப்பை ரஜினி எந்த அளவுக்கு வியந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் ஷூட் பண்ண அன்னைக்கு ஊட்டியில் இந்த மகேந்திரன் பதிவு பண்ணுறார். அன்னைக்கு நைட்டு முழுக்க ரஜினி தூங்கவே இல்லையா. எப்படி அந்த பொண்ணு இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த நடிப்பை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாராம். அந்த அளவுக்கு மற்றவர்கள் நடிப்பையும் ஸ்லாகித்து ரசிக்கக்கூடிய குணம் கொண்டவர் தான் ரஜினி. அப்படிப்பட்ட ரஜினிக்கும் இந்த மகேந்திரனுக்குமான முதல் நட்பு எங்கே உருவாச்சு, முதல் படம் எப்படி பண்ணாங்கிறது தான் அடுத்த தகவல் நம்பர் 19. ரஜினிக்கும் மகேந்திரனுக்குமான நட்பு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சுவாரஸ்யமான ஒரு செய்திங்க. D14 டைரக்டருடைய 40வது ஆண்டு விழாவை, இந்த சங்கத்துடைய ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க. அங்க மேடையில கேபி அவர்கள் கேள்வி கேட்க ரஜினி பதில் சொல்ற மாதிரி ஒரு அழகான நிகழ்வு ஒன்று நடந்ததுங்க. அதுல ஒரு கேபி அவர்கள் கேள்வி கேட்கிறார், நீ நடிச்சதுலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டோடனே டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ரஜினி சொன்ன பதில் முள்ளும் மலரும் அப்படின்னே கேபி கேட்பார், ஏன்டா என் படம் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனா கேபியே சொல்லுவார், முள்ளும் மலரும் படம் பார்த்துட்டு கேபி மகேந்திரனுக்கு எழுதின கடிதம் சுவாரஸ்யமான கடிதம். நான் வந்து உன்னை உண்மையிலே நடிகனா அறிமுகப்படுத்தினேன், ஆனா உன்னை முழுமையான நடிகனா பயன்படுத்தினது திரு மகேந்திரன் அவர்கள் தான் அப்படின்னு கேபியும் ஒத்துக்கொள்வார். அப்படிப்பட்ட மகேந்திரனுக்கும் இந்த ரஜினிக்குமான நட்பு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியால பிரபலமானாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் காலேஜில் மகேந்திரன் அவர்கள் படிக்கிறார். படிக்கும்போது எம்ஜிஆர் அந்த கல்லூரிக்கு போறார். அந்த கல்லூரிக்கு போனப்போ அங்க இருக்க மாணவர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், பேசலாம். அப்ப மகேந்திரன் எம்ஜிஆரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, நீங்க இந்த மரத்தை சுத்தி டூயட் பாடுறதை எப்ப விடுவீங்க? காதல்ல இங்க இயல்பா நடக்குது, ரெகுலரான காதல்ல யாராவது மரத்தை சுத்தி டூயட் ஆடுறதை நீங்க பாக்குறீங்களா? இதை எப்ப விடுவீங்கன்னு கேட்கிறாரு. அந்த கேள்வியுடைய நியாயம் நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு, அவரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் எம்ஜிஆர் என்னுடைய கனவு படமான பொன்னியின் செல்வன் படத்துக்கு திரைக்கதை எழுத மகேந்திரனை பண்ணிக்கிறார். அப்படிதான் அவர் முதல் தமிழ் சினிமாவுக்குள்ள வர. அதே போல ரஜினி அவர்கள் கேபி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். எங்கன்னா ஆக்டிங் இன்ஸ்டியூட்ல இங்க படிச்சுட்டு இருக்கும்போது கேபி அங்க கிளாஸ் எடுக்க போறார். அங்க மாணவர்கள் கேள்வி கேட்கலாம். அப்ப ரஜினி கேபியை பார்த்து கேள்வி கேட்கிறார், நடிகன் என்பவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு நடிகன்னா என்ன செய்யணும் அப்படின்னே அது கேபி சொல்றாரு, கேமராவை தாண்டி வேற எங்கேயும் நடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் கேபியுடைய பதில். இந்த ரெண்டு கேள்வியும் சுவாரஸ்யமான கேள்வி. இப்படி கேள்வி கேட்டு சினிமாவுக்குள்ள வந்த ரெண்டு பேரும்
முதலா இணைஞ்ச திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற திரைப்படம். எஸ்பி முத்துராமனுடைய டைரக்ஷன்ல கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க இந்த படத்துக்கு டயலாக் எழுதுறாரு. இப்படித்தான் மகேந்திரனுக்கும் ரஜினிக்குமான நட்பு ஆரம்பிக்குது. அந்த படத்தை ஷூட்டிங் எப்பெல்லாம் ராயப்பேட்டால ஒரு ரூம் இருக்கு ரஜினிக்கு, அந்த ரூம்ல 2 பேரும் டெய்லி பேசிக்கிறாங்க சினிமா கனவுகளை பத்தி. அப்படி பேசும்பொழுது சொல்றாரு, இந்த கனவுக்காகவே ரஜினி உன்னை வச்சு தான் என்னுடைய முதல் படத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உறுதி கொடுத்தது என்ன ஆச்சு, அந்த முதல் படம் என்ன படம், அந்த படத்துக்கு ரஜினியை புக் பண்றதுக்காக மகேந்திரன் எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு சண்டை போட்டார். அதான் தகவல் நம்பர் 20. 1966 கல்கியில உமாச்சந்திரன் அவர்கள் எழுதி முள்ளும் மலரும் அப்படின்னு நாவல் எழுதிருந்துச்சு. நாவலை மகேந்திரன் படிக்கிறார். அது படிக்கிறப்ப அதுல வரக்கூடிய அந்த காளி கேரக்டர், இப்ப ரஜினி நம்ம சொல்ல ஒரு கை ஒரு கால் இருந்தாலும் அந்த காளிங்கிறவன் பொழைச்சிக்குவாங்க, நம்ம ஃபேமஸான டயலாக் இருக்குல்ல, அந்த காளி கேரக்டர் வந்து அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஓகே, இதை நம்ம படமா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு அண்ணன் தங்கச்சி பாசல பாசமலருக்கு அப்புறம் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய திரைப்படமா இருக்கக்கூடியது முள்ளும் மலரும் திரைப்படம். அந்த படத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா ப்ரொடியூசர்லாம் அவர் தேடி போல. உண்மையா ஒரு ப்ரொடியூசர் இவரா தேடி வரார். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி பிலிம்ஸ் வேணு செட்டியார் அவர்கள் மகேந்திரன் கிட்ட இந்த படத்தை நான் பண்ணணும்னு முடிவு பண்றேன்னு சொல்றாரு. மகேந்திரன் டைரக்டர் ஆகணும் ஒரு முடிவு பண்றாரு. ஓகே ரைட், படத்தை பேசிட்டாங்க, கதையை பேசிட்டாங்க. யாருப்பா அந்த காளி கேரக்டர் பண்றது அப்படின்னு கேட்கிறப்போ மகேந்திரன் சொல்றாரு, ரஜினியை நான் இதுல காஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. வேணு செட்டியாருக்கு சுத்தமா ஒத்து. ஏன்னா அப்போ வரைக்கும் ரஜினி மிகப்பெரிய ஒன்றும் பெரிய ரோல் எல்லாம் பண்ணல, பெரிய இது இவ்வளவு பெரிய கேரக்டர் தாங்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வேணு செட்டியாருக்கு இருக்கு. முக்கியமா பிசினஸ் முக்கியமான பாயிண்டா இருக்கு. வேற யாராவது நம்ம சிவகுமார் மாதிரி யாரையாவது நடிக்க வைக்கலாங்கிறாரு. இல்ல இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா ரஜினி நடிச்சா மட்டும்தான் அப்படின்னே வேணு செட்டியார் கோவப்பட்டு போயிட்டார். மகேந்திரன் கிளம்பி வீட்டுக்கு வந்தார். நான் படமே பண்ணலான்னு பரவாயில்ல, இந்த படம்னு பண்ணா ரஜினி தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசி 4 நாள் கழிச்சு அதே வேணு செட்டியார் வந்து ஓகேப்பா ரஜினியை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம் தான் முள்ளும் மலரும் திரைப்படம். இன்னைக்கு நம்ம இந்த காளி கேரக்டர் நம்ம வேற யாரையும் யோசிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு நியாயம் பண்ணியிருப்பா. புரியுதா மகேந்திரன் ஏன் ரஜினி மேல அவ்வளவு கான்பிடண்டா இருந்தான்னு சொல்லி. வசனங்களால நிறைஞ்சிருந்த சினிமாவை காட்சி ஊடகம்னு நம்பி நம்மளையும் நம்ப வச்சு மிகச்சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன மகேந்திரன் நம்பின மிகச்சிறந்த நடிகர் ரஜினி என்பதுதான் சுவாரஸ்யமான செய்தி. இப்படி கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச இந்த திரைப்படம் ஷூட்டிங்லாம் போய் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வர, அந்த பிரச்சனையை தீர்த்து இந்த படம் ரிலீஸ் ஆக காரணமாக இருந்தது தமிழ் சினிமாவின் இன்னொரு மிக முக்கியமான நடிகர். அந்த நடிகர் யார், அவருக்கும் ரஜினிக்குமான நட்பு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். 21வது தகவல். என்ன வேணா பண்ணலாம் சார், எல்லாத்துக்கும் ஒர்த்து சார் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடி தீர்க்கக்கூடிய தலைவனுக்கு ரசிகர்களிடமிருந்து நேரடி வாழ்த்து கொடுக்கக்கூடிய செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். அளவுக்கு மீறி ஆசை வைக்கிற ஆம்பளையும் அளவுக்கு மீறி கோப்பற பொம்பளையும் நல்லா வந்த சரித்திரமே கிடையாது. என் வழி தனி வழி. அவர் எளிமையாக இருந்தாலும் வலிமையாக இருப்பார். பஸ்ஸு கண்டக்டராக இருந்தால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அது திறமசாலியாக இருந்தால் தான், உழைப்பாளாக இருந்தால் தான். எவ்வளோ பேர் வந்தாங்க ஸ்டார் சூப்பர் ஸ்டார், ஆனாலும் முடியல. ஆனால் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நிலச்சி நிற்கிற காரணம் என்னென்னா அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை. அவர் எப்போதும் எளிமையாக தான் இருப்பார். எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இதுவும் அந்த இது எங்களுக்கு அந்த நினைப்பு வந்துனே இருக்கும். எங்களோட வாழ்க்கையில் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவரோட பங்கு எங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், எங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கும். அவர் ஸ்டைலு கீழ் எல்லாமே வரும். பாத்திரம் கழுவுறதுல கூட ஒரு பார்த்துருப்பீங்க கை கொடுக்கும் கை படத்தில் அவர் எப்படி தூக்கி போடுறாரு, இது பண்ணுறாரு, அதெல்லாம் பார்த்து. அதாவது இன்றைக்கி வேர்ல்டுலே ப்ராப்பர்ட்டி ஹீரோன்னா அது அவர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த கட்சிப்பு பேசுது பாருங்க, அவர் கையில் எதை கொடுத்தாலும் பக்காவை பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஹீரோ இந்த உலகத்தில் கிடையாது. சார் எவ்வளோ வருஷமாக பிடிக்கும்னா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ரஜினி சாரை பிடிக்கும். ரஜினி சார் மூவி வந்து ஃபர்ஸ்ட் டே எப்பவுமே பார்த்துருவோம், எங்கே இருந்தாலும் பார்த்துருவோம். பேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடாது. ஒருத்தர்கிட்ட இருந்து தான் அதை நம்ம கற்றுக்க முடியும். அது அவர்கிட்ட இருந்து, அவர் இவ்வளோ ஹை லெவலில் இருந்தாலும் அவருடைய பொலைட்னஸ் இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆர்மியில் இருந்தேன். ஆர்மியில் இருக்கும்போதும் சரி, தலைவர் படம் ரிலீஸ்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருவேன். இந்த வயசுலேயும் 61 வயசுலேயும் நான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன், இந்த ஸ்டைலில் இருக்கிறனா காரணம் வந்து அவர் தான். ஒரு ஹீரோவும் வந்து இந்த அளவு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது அவர் சொன்னதெல்லாம் வந்து நானும் எல்லா பழக்கமும் இருந்தது. எனக்கு குடி சிகரெட்டு என்னை கேட்டாலே சொல்லுவாங்க, அந்த அளவோட ஃபேமஸ். இன்னைக்கு வந்து நான் எதுவுமே எந்த வித ஒரு பழக்கம் இல்லாமல் என்னுடைய லைஃப் ஒரு 18-19 இயர்ஸாக கோயிங். நான் வந்து நிச்சயமாக அவர் ஒரு தெய்வமாக தான் பார்க்குறேன். 6லேருந்து 60 வரை அவர் கஷ்டப்பட்டு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனால் கூட இந்த ஜென்ரேஷன் அந்த படம் தேவைப்படும். 6லேருந்து 60 வரை இந்த படம் இப்போ போட்டாலும் நிறைய பேர் பார்க்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு ஆசையும் ஒரு ஸ்டைலும் ஒரு லுக்கும் அவ்வளோ செதுக்குன மாதிரி இருக்கும். அது யாராலுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கோடி கணக்கில் லட்சத்துக்கணக்கில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். எத்தனை பேர் வந்தாலும் அவர் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. எனிதிங் ஃபார் தலைவர்கள் உங்களோட பைட்ஸும் வரணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியாக உங்களோட பைட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நல்ல குவாலிட்டியில்.
கற்றுக் கொடுத்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாலே பிஸ்னஸில் பெருசாக ஜெயிக்கலாம். அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம கூட இருந்தால் இன்னும் பெருசாக ஜெயிக்கலான்றதுக்கு உதாரணம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிஸ்னஸ்மேன். இவங்க தலைவர் வழியில் நடந்து இவங்களுடைய பிஸ்னஸில் ஜெயிச்சதோட மட்டும் இல்லாமல் அதில் எங்கெல்லாம் தலைவர் வந்து கனெக்ட் ஆனார் அப்படின்ற விஷயத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. த CEO ஆஃப் நிக்ஸ் வேர்ல்ட்ஸ் சித்தார்த் அண்ட் ஸ்ரீராம் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஆன் திஸ் செக்மெண்ட் தலைவர் வழி. ஹலோ ஆல், என்னுடைய பேர் ஸ்ரீராம் சங்கர். என் பேர் சித்தார்த். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு 8 இயர்ஸாக ஒரு சர்வீஸ் AI கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையிலேருந்து. ஸோ மேஜராக ஒரு சின்ன இன்ட்ரோ அபவுட் த கம்பெனி. என்ன மேஜராக பண்ணுறோன்னா, இந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ், இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், இந்த ஃப்ரைட் மேனேஜ்மெண்ட், இந்த பெரிய லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் இன் மிடில் ஈஸ்ட் அண்ட் US நார்த் அமெரிக்காவில் வந்து AI சொல்யூஷன்ஸ், அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கு AI சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ப்ராடக்ட் பற்றி சிங்கப்பூரில் இன்னொரு AI ப்ராடக்ட்டுமே பண்ணிகிட்ருக்கோம் குளோபல் என்டர்பிரைசஸ்க்கு. யா, ஸோ தலைவர் பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக ஒரு 2 நாள் ஃபுல்லாக கண்டென்ட் பேசுவோம். அந்தளவுக்கு இருக்குது. நான் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு தலைவர் தான். நாங்கள் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், வை வி ஸ்டார்டட்ன்ற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும்ல, எல்லாருக்குமே ஒரு தாட் வரும், நம்ம இதை பண்ணலாம் பண்ண வேணான்ற அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப மேஜரான ரீசன் வந்து தலைவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணதுமே ஆமாம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோஸ் போய் மட்டுமே தான் ஆக்சுவலாக எனக்கு இவனை அப்படி தான் தெரியும், ரிலேஷன்ஷிப்பே இதாக இருந்தது. ஐ திங்க் கோச்சடே ஆன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் நாங்கள் ஆக்சுவலாக மீட் பண்ணுவோம். திரும்ப ரீகனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோஸில் மீட் பண்ணிகிட்டே இருந்தோம். மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை கூட்டது எல்லாமே தெரிஞ்சு போச்சு, காஞ்ச துண்டை கேட்குறேன். அப்புறம் எதர்ச்சியாக வந்து 2 பேருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. ப்ளஸ் தலைவர் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நாங்கள் எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஈஸியாக அந்த ஒரு சிங்க் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. நண்பர்களை வந்து மட்டும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நண்பர்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணுறவங்க, எந்த திசையில வர கொண்டு போகிறவங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பிஸ்னஸ் உள்ள வந்து தலைவர் மூலமாக தான் எங்களுக்கு வந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்பார்க் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இனிஷியலாக நான் அதுக்கப்புறம் டிகிரிலாம் முடித்தேன், பட் இனிஷியலாக நான் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருந்தேன். அப்போ மேஜராக வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள மைண்டில் என்ன ஓடிட்டே இருக்குன்னா, இந்த ஒரு கெரியர் கிராஃப் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண பர்சனாக கர்நாடகாவில் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து வந்து ஒரு நார்மல் நம்மள ஒரு பர்சனாக இருக்கிற ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு குளோபல் ஸ்டார் ஆகக்கூடிய அந்த ஒரு அமைப்பை வந்து இந்த இந்தியன் டெமோக்ரஸி இந்த மாதிரி ஈகோ சிஸ்டமில் ஒருத்தர் ஆக முடியும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு கிராஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்பார்க். நான் ஒரு ஆஃபீஸ் பாய், ஒரு கூலி மேன், ஒரு கார்பெண்டர், அதுக்கப்புறம் தான் நான் பஸ் கண்டக்டர், இப்போ நடிகன். ஓகே, நம்ம வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஐ மீன் we are not even ஒரு 10% கூட நம்ம அதை ஒன்றும் பண்ணலை. பட் ஸ்டில் அந்த இனிஷியலாக சின்ன வயசில் அந்த தாட் வரும் இல்லை. ஏன்னா நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் என் வயசு வந்து ஒரு 21, 22 இருந்திருக்கும். அண்ட் இவன் வயசு வந்து 17, 17, 18 இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஓகே, ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும், நிறையா பேருக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், சம்திங் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கணுன்றது தான் அந்த இனிஷியல் ஸ்பார்க் ஆஃப் த ஹோல் கான்வர்சேஷன். நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். யாருடைய நிழலையும் நான் இணைப்பாரி சோம்பேறியாக விரும்ப மாட்டேன். என்னுடைய நிழல்ல சோம்பேறிங்க உருவாகவும் விட மாட்டேன். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வந்து தலைவர் தான். இந்த சின்ன வயசுலேருந்தே வந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்பராக நேர்மையாக உழைச்சா எந்த ஒரு ஹைட்டுக்கும் நம்ம போகலாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பார்க்கு. அண்ட் நான் ஜென்ரலாக பர்சனலாக பார்த்தது வந்து மோர் தேன் ஹிஸ் மூவிஸ், ஹிஸ் பர்சனல் லைஃப் தான். அது நான் அதுக்கப்புறம் வரேன். பட் என்னுடைய பர்சனல் ரீசன் ஃபார் சூஸிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இனிஷியல் ஐடியாவே வந்து ஸ்பார்க் அவுட் ஆஃப் த கெரியர் கிராஃப் ஆஃப் சூப்பர் ஸ்டார் தான். எனக்கு பர்சனலாக நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த இனிஷியலாக லைக் ஒன்றுமே இல்லாமல் ஃபியூ தௌசண்ட்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு 1 crore அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா கம்பெனிஸில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பூட் ஸ்ட்ராப்டாக அச்சீவ் பண்ண உடனே வந்து எங்களுக்கு தலைகால் புரியல, அவ்வளோதான் நம்ம இனிமேல் வந்து நம்மளை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கீழே பார்க்குறது, நம்ம தான் இனிமேல் பயங்கரம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் வரும்போது
ஐ திங்க் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்களுக்கு ரொம்ப காமனாக எங்கேஜ்லேயே வெரி ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அண்ட் ரொம்ப நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து எங்களை ஏகப்பட்ட காலேஜஸில் தே ஹவ் பீன் காலிங் அஸ் ஃபார் இந்த இன்ஸ்பைரிங் டாக்ஸ் அண்ட் ஆல். அண்ட் ஐஐடிஸில் கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த பிஆர் டீம், செல்ஃப் பிராண்டிங் அண்ட் அந்த காலேஜ் போய் பேசுகிறது அது எதுவுமே மோஸ்ட்டாக பண்ணதில்லை. அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஒன் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ். நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும். தோஸ் ஆர் பை ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து நம்ம இன்னும் எதுவும் பெருசாக பண்ணிடல, அவரை பார்த்தா இவரே அமைதியாக தான் இருக்காரு, உனக்கு என்னடா நீ எல்லாம் ஒன்றும் எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எப்போ பாரு வரும். ஸோ அந்த கர்வமோ ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணும்போதும் ஓகே நம்ம கிரவுண்டடாக தான் இருக்கணும். ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு கிளைண்ட் எங்கள்கிட்ட நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம் சம்டைம்ஸ் அப்படின்னா வந்து அதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர்த்து அப்படியே தோண்டு போகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஹிட் ஆகும்போது அந்த ஒரு மாதிரி ஒரு ஹை ஆகும்ல, அதெல்லாம் வந்து பெருசாக மண்டைக்கு எடுத்துக்காம ஓகே அடுத்த வேலை பண்ணலாம் அப்படின்றதோ வந்து மேஜர் ரீசன். எனக்கு தலைவர்னு ஒருத்தர் தெரிலன்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத் ஒன்று இருக்குது, நம்ம ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணியிருக்காரு. Lead a righteous life, work hard, everything will come after you, need not go after anything. நாங்கள் வந்து ஒரு 5 years முன்னாடியே நாங்கள் ரொம்ப ஓவராக ஆடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு நிறையா வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன், செகண்ட் மைல் ஸ்டோன்லேயே வந்து ஒரு பெரிய ஹை மூமெண்ட்ஸ்லாம் வரும்போதுமே இல்லை வேண்டாம் அமைதியாக இருக்கலாம், நம்ம அடுத்தடுத்து வேலை போகலாம், நமக்கு நிறையா இன்னும் போகிறதுக்கு இருக்குது அப்படின்றது வந்து. ஏன்னா 75 years, ஐ திங்க் 74 முடிஞ்சு இப்போ 75 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அண்ட் 50 years ஆஃப் கெரியர். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஏஜில் இவ்வளோ லாங்காக இவ்வளோ லாஞ்சிவிட்டி வச்சுட்டு ஒரு பர்சன் இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் ஆன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் இருக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளே வந்து நான் காரணம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கும்போது நம்ம பண்ணதுக்கு நம்ம காரணம் அப்படின்னு வந்து நமக்கு தோணவே தோணாது. ஸோ நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம தான் ரீசன் அப்படின்ற ஒரு தாட்டே நம்மளுக்கு வராது. அது இனிமேவும் வராதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஹைட்ஸ் ஆண்டவன் முன்னேதான் நாங்கள் எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் எவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணாலோ பண்ணலைனாலோ எங்களுக்கு பெரிய வருத்தமோ இல்லைன்னா ஒரு பெரிய ஹையோ என்னால் தான் இது முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நாங்கள் போகவே மாட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து தலைவர் தான். மனிதர்கள் மத்தியில் பேச நம்ம செவடர்கள் ஆகணும், அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவறு. ஸ்பீச்சஸில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிற அந்த சின்ன அந்த காது கேட்காத தவளை கதையை வந்து அடிக்கடி நாங்களே ரிமைண்ட் பண்ணிப்போம். கேட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளை யாரா பேசுறாங்கன்னா அது இது பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க தான் நெகட்டிவா சொல்லுவாங்க. கிரிட்டிசிசம் வெளில இருந்து ரொம்ப இருக்கும், பப்ளிக்ல இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருப்பாங்க. இருந்து வந்தா நாங்க கேட்டுப்போம். பட் சம்பந்தமே இல்லாதவங்க வந்து ஏதாவது பேசும்போது வந்து நாம அதை கேட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே மோஸ்ட்லி அவரோட ஸ்பீச்சஸ் அடிக்கடி போட்டு ஆஃபீஸ்ல. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இந்த அவர் வந்து அவர்கிட்ட அந்த முக்கியமாக பிடிச்ச விஷயம் வந்து அவர் வந்து உண்மையாக இருக்கேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஐ திங்க் அந்த எத்திக்ஸ் இன் பிஸ்னஸை வந்து தலைவர் உடைய ஒரு அந்த கொள்கைகள் மூலியமாக நாங்கள் ரொம்ப அதை என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. உண்மை உழைப்பு உயர்வுன்னு சொல்லி அவர் சொல்லுவார் அடிக்கடி. நீதி நியாயம் உண்மையா கடினமா உழைச்சா எல்லாமே பின்னால். அந்த விஷயத்த வந்து என்னதான் ஆனாலும் சரி நமக்கு இதில் வந்து லாஸ் ஆகுது. இப்போ அவருடைய இன்சிடென்ட்ஸ்லேயே நிறையா படம் ஓடாதப்போ கூட டிஸ்ட்ரிபியூட்டர் காசெல்லாம் திரும்ப கொடுத்துருக்காரு. அந்த பாலிசியை அப்படியே நாங்களும் ஒரு ப்ராஜெக்ட் சரியாக போகலன்னா நிறையா பேருக்கு வந்து அந்தந்த ஒரு சில வாட்டி இப்படி நடக்கிறப்ப நாங்களும் அந்த இதெல்லாம் திரும்ப கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தலைவர் தான். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் வர வேண்டி இருக்கு, பட் நாங்கள் வந்து அங்கே எத்திக்கலாக இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் வராமல் போகுதுன்னா இட்ஸ் ஸ்டில் ஓகே. ஏன்னா அவர் எப்போவுமே ரொம்ப ரீசன்ட் ஸ்டேஜஸில் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கோங்க, அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேர்மையாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. என்ன கிடைக்குமோ அது கிடைக்கத்தான் போகுது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த தொழில் அவன் நாணயமாக நேர்மையாக பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரோட ப்ராக்டிசஸ்லாம் அந்த ஃபாலோ பண்ணுறது நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம் இல்லையா. ப்ரொடியூசருக்கும் லாபமாக இருக்கணும், அவருக்கும் தகுந்த சம்பளம் வரணும், எக்ஸிபிட்டர்ஸ்க்கு லாபமாக இருக்கணும், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் லாபமாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தலைவர் இருந்ததுனால தான் இவ்வளோ வருஷம் அவர் இவ்வளோ ஹாப்பியாக எல்லாரையும் வச்சுருக்காரு. அண்ட் போய் காசு கொடுத்து பார்க்குற அந்த எண்ட் யூஸருக்கும் அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்,
கஸ்டமரும் இந்த எண்ட் ஹாப்பியாக இருக்கணும். நடுவில் யாராவது பார்ட்னர்ஸ் இருந்தாங்க எங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் டெவலப் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டோட எண்ட் யூசர்ஸும் நல்லா இருக்கணும். சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உடம்பு எத்தங்கிட்டா உடம்பு கெட்டு போய்டும், சம்பாதிச்ச பணத்தில் நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போய்டும். வாழு, மற்றவங்கள வாழ வச்சுட்டு வாழ். இந்த மாதிரிலாம் நாங்களே எங்களை அறியாமல் கம்பேர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து அவரை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சினிமா ப்ராக்டிசஸ் என்ன, முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் டிசிப்ளின் நாங்கள் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ தலைவர் வந்து 50 வருஷம் இல்லை, இன்னொரு 50 வருஷம் நடிக்கணும், எங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியாக இன்ஸ்பயர் பண்ணணும். அண்ட் எங்களை மாதிரி நிறையா பேர் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட்டி குட்டி இதயங்களை கூட தன்வசப்படுத்தக்கூடிய நம்மளோட தலைவருக்கு நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் கொடுக்கக்கூடிய ட்ரிபியூட் தான் இந்த செக்மெண்ட் குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ். சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குட்டீஸ்னுடைய வீடியோ வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியாக உங்களோட குட்டீஸை வீடியோ பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நல்ல குவாலிட்டி. தலைவரோட ரசிகர்கள் வந்து ஜென்ரேஷனாக இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ளே. அப்படி தான் இவங்க வீட்டில் இவங்களுடைய மகள் இவங்களுடைய பேத்தி வரலையும் ரசிக்கிறா. இன்னும் சொல்லப்போனால் தலைவரை ஒரு முறை பார்க்கறதுக்காக அவருடைய படத்தில் ஒர்க் பண்ண ஒருத்தரை காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிற அளவு தீவிரமான ரசிகையாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் ரஜினி கௌரி அவர்கள். இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க ஆன் தி செக்மெண்ட். இது ராஜ ரசிகர். வணக்கம், என் பேர் கௌரி, ரஜினி கௌரி. நான் வந்து இப்போது காட்டுப்பாக்கத்துலேருந்து வரேன். ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சாலிகிராமம், வடபழனி. 1979 அந்த டைமில் வந்து எனக்கு வந்து மூக்கு குத்திட்டு இருப்பாங்க. 8 வயசு எனக்கு. நாங்கள் மராட்டிஸ். அதில் வந்து 8 வயசில் மூக்கு குத்துவோம் பெண் குழந்தைங்களுக்கு. மூக்கு குத்துற ஃபங்க்ஷனுக்கு எங்கள் தாத்தா அவங்க எல்லோரும் வந்தாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து உட்காந்து பேசும்போது எங்கள் தாத்தா எங்கள் அம்மா நான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து சொல்கிறாங்க, அம்மா வந்து கருப்பாக ஒரு நடிகர் சிவாஜி ராவ்னுட்டு இங்கே யாராவது நடிக்கிறாங்களா படத்தில் அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்லையாப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ ஓகே, அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை சிவாஜி ரஜினிகாந்த்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு எங்கள் தாத்தா கேட்டாங்க எங்கள் அம்மா கிட்ட. ஆமாப்பா, கருப்பாக ஒரு நடிகர், இந்த பூனா கேள்விக்குரிய எல்லாம் நல்லா சூப்பராக நடிச்சிட்ருக்காரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருமா. அவரை போய் நம்ம பார்க்கலாமா, என்ன நம்ம ஊருக்காரு, நம்ம போய் பார்க்கலாம், எனக்கு அவரை பார்க்கணுன்னு இருக்குது அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். அப்போ தாத்தா நானும் பார்க்கணும் அப்படின்னு எங்கள் தாத்தா கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கெட்டியாக உட்காந்துட்டேன். சரி, மறுநாள் போகணும். ஏவிஎம் ஸ்டுடியோ தலைவர் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. தாத்தா, எங்கள் அம்மா, நான் 3 பேரும் போனோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் தலைவரை நான் பார்க்குறேன். அது இன்னும் பாருங்களேன், அந்த உடம்புல ஒரு மாதிரியாக ஷிவரிங் ஆகுது. தலைவரை பார்க்குறேன், அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே உமா கொடுக்கணும் போல இருந்துச்சு. அப்போ எனக்கு 8 வயசு தான். குழந்தைங்க வந்து கடவுள் மாதிரி திட்டக்கூடாது. பாப்பான்னுட்டு இப்படியே தலையில் நிமிர்னாரு. எங்கள் தாத்தா கிட்ட சேரில் போட்டு உட்கார வச்சாங்க. ஸோ கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேனேஜர் அவங்க சொல்லவே, ஜெயராம் அவங்க சொல்லவே வர வச்சு சேரில் உட்கார வச்சு பேசினாங்க. நான் என் தாத்தா மடியில் உட்காந்தேன். தலைவரை எனக்கு இப்படி பண்ணி உட்கார வச்சு பேசினாங்க. அடேங்கப்பா விஜி, நீ என் கண் இல்லை, நீ சமத்துல
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தா சிவராத்திரிக்கு நாங்கள் வந்து பாண்டி பஜார் அகஸ்தி கோவிலில் அபிஷேகம் பண்ணுவோம் எவ்ரி இயர். அந்த அபிஷேகம் பிரசாதம் கொண்டு போவோம் தாத்தா அம்மா நான் ஃபஸ்ட் டைம் கொண்டு போனோம். ஷூட்டிங்கில் அவர் வாங்கி சாப்பிட்டாங்க. அதுலேருந்து எவ்ரி சிவராத்திரி பிரசாதம் அவருக்கு போய்கிட்டு இருந்தது. நாங்கள் போய் கொடுப்போம், அவர் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவர் மேலே ரொம்ப ஈர்ப்பு. அவங்க கண்ணு பார்த்தால அவ்வளோதான். அந்த கண்ணை வச்சுதான் உங்களை எல்லாம் நான் சம்பாதிச்சேன். அந்த கண்ணை நான் இப்போ தானம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கண்ணு பார்க்கறதுக்காகவே எங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னு எல்லாருக்கிட்டே கேட்டுட்ருப்பேன். ஸோ அவ்வளோ ஆர்வம்னா சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுக்கு டும்கி கொடுத்துட்டெல்லாம் நான் நிறைய வேலைங்க பண்ணியிருக்கேன். எல்லாம் தலைவரை பார்க்குறதுக்கு எங்கெங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னு பார்த்துட்டு ஹைதராபாத் கூட போய் பார்த்துருக்கேன். நான் பாஷா படம் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அப்போ அங்கேயே போய் பார்த்துருக்கேன். இங்கே நம்ம இதில் பாஷா வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ஆட்டோக்காரன் அந்த சாங்கு அந்த எல்லா இதுலேயும் நான் ஒரு எவ்ரி டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருப்பேன். அவரை பார்க்குறது தான் என்னோடய வேலையே. எனக்கு படிப்பு கூட அந்த அளவுக்கு ஏறல. தலைவர் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்கார். ஸோ அதே மாதிரி தான் மனிதன் படம் ஏவிஎம் தியேட்டரில் ரிலீஸு. ஸோ அம்மாவுக்கு தெரியாமல் அம்மா வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தாங்க. தெரியாமல் நல்லா சூப்பராக ஷோக்கு பண்ணிக்கிட்டு ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டருக்கு சினிமா பார்க்க போனேன். அங்கே பச்சை குத்துறவங்க இருந்தாங்க. அப்போ அதை குத்துனது தான் இது. மை காட் ரஜினிகாந்த்னு என் கையில் மனிதன் படம் பார்க்கணும். அதுதான் ஏன்னா எனக்கு அவர் கடவுள், அப்பா அம்மா. ஏன்னா எனக்கு எந்த ஒரு அறிவுரையும் யாரும் சொன்னவங்க கிடையாது. அவரோட பேச்சுங்க, அவரோட டைலாக்ஸ், அவர் சொல்லி கொடுக்கறது இப்படி தான் இருக்கணும், லைஃப்னா இதுதான் பாதை, இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் வாழணும், யாருக்கும் அஞ்சக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, யாரோட பணத்துக்கோ எதுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்மளால் முடிஞ்சது பிறருக்கு கொடுக்கணும். ஸோ அதே பாணியிலே நான் அப்பத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். நான் சேர்த்த கூட்டம் இல்லை, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். எனக்கு ஒரு 100 ரூபாய் கையில் இருக்குமா, அந்த 100 ரூபாயில் 5 ரூபாய் மட்டும் நான் கையில் வச்சு 95 ரூபாவை எல்லாருக்குமே என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். அந்த காலத்துலேருந்து அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ படம் ரிலீஸுக்கு, தலைவர் பர்த்டேக்கு, தலைவரோட மேரேஜ் டே, தலைவரோட எந்த ஒரு இந்த ஜனவரி 1 அந்த மாதிரி எந்த செலிப்ரேஷன் வந்தாலும் எல்லா கொண்டாட்டமாக பாடுவேன். அதுதான் எனக்கு தீபாவளி, அதுதான் பொங்கல், அதுதான் ராக்கி, அதுதான் பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, லக்ஷ்மி விரதம். இதுதான் தலைவரோட பண்டிகை, தான் என்னோட பண்டிகை. என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழக்கும் கொடுப்பது முறையல்லவா. அப்புறம் 2007 படம் அவரோட பர்த்டேக்கு கையிலேயே கற்பூரம் எடுத்து அவருக்கு திஷ்டி ஹாரத்தி எடுத்தேன். அப்படியே அந்த இதில் கையிலேயே அதை எடுத்தேன். அது வந்து பேப்பரில் போட்டாங்க. இந்த பேப்பர் பார்த்துட்டு பி வாசு சார் 2008 பி வாசு சார் வந்து குசேலன் படத்துக்காக இதை பார்த்து நான் வர வச்சுட்டு, அம்மா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா, உண்மைதானா? ஆமாம் சார். என்ன அப்படிங்களா, இப்போ பண்ணுவீங்களா? யா ஷூர் சார், எந்த நேரமும் நான் ரெடி சார், தலைவருக்காக நான் எதை ஒன்றாலும் செய்வேன் சார். குசேலன் படத்தில் இவ்வளோ பெரிய கற்பூரம் கையில் கொடுத்தா, அம்மா கேமரா இது கொட்டங்குச்சி ஏதோ கையில் வைக்கவோ, கேமரா ரொம்ப நேரம் போகும். இல்லை சார், நோ சார், தலைவர் பேர் சொன்னால எனக்கு எந்த ஒரு சூடும் தெரியாது, நெருப்பு தெரியாது, முள் தெரியாது, கல் தெரியாது. ஏன்னா அந்த உடம்புல அப்படியே பூரிச்சு போயிருப்பேன். அந்த அளவுக்கு பயபக்தியோடு இருப்பேன். வடபழனி சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ஸ்டுடியோ படிக்காதன் படம் ஷூட்டிங். அந்த ஷூட்டிங்லேயும் நான் போயிருந்தேன். தலைவர் வந்து என் தம்பி பாஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு ஒரு பொட்டி கடையில் பேப்பர் வாங்கி எல்லாருக்கிட்டையும் சொல்லி காமிச்சிக்கிட்டே போவார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காமிக்கிறது ஒரு பெரியவர்கிட்ட காமிப்பார். செகண்டு ஒரு அம்மா, ஒரு குழந்தை. அந்த குழந்தை நான் தான்.
குழந்தைன்னா கை குழந்தைல, எனக்கு அந்த வயசு இருக்குது. ஸோ நான் அங்கே தான் இருக்கேன். அந்த படத்தில் தலைவர் இருக்கிற படத்தை நான் தெரியணுன்றதுக்காகவே அந்த அம்மாவுக்கு பொண்ணாக எனக்கு நிற்க வச்சாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப தீவிர ரசிகன்னு. ஸோ அந்த செட்டில் தான் டைரக்டர் ராஜப்பிரியன் அவர் தான் எனக்கு அந்த அம்மா கூட நிற்க வச்சு அந்த ஷூட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து தலைவரை பார்க்கணுன்னா இவரை கைக்குள்ளே போட்டுக்கினா ஓகேன்னுட்டு ராஜப்பிரியன் அவங்க லவ் பண்ண ஆரம்பித்தேன். நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் காரணம் தலைவர். ஏன்னா டெய்லி தலைவரை பார்க்கலாமே, என்ன படிக்காதவன் படம் அதை கொண்டு எல்லா படமும் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் படிக்காதவன்லேருந்து என்னோடய லவ் ஸ்டார்டிங் ஆகிட்டு டெய்லி அவர் சொல்லுவார் இங்கே எங்கே ஷூட்டிங்னா அங்கங்கே ஓடிடுவேன். அங்கே அந்த ஷூட்டிங்கில் போய் நின்று எனக்கு ஷூட்டு இருக்காது. ஸோ தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதுவே சாப்பாடு. ஸோ அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்து தான் ராஜப்பிரியன் அவங்களையும் மேரேஜ் பண்ண. எனக்கும் 3 குழந்தைங்க, ஒரு பொண்ணு 2 பையன். அவங்களும் தலைவரோட தீவிர ரசிகர்கள். அவர் உடம்பு சரியில்லாமல் நம்ம இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஒன் டைம், சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ எனக்கு ரொம்ப கை காலெல்லாம் படபடப்பு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நியூஸ் வரல, எப்படி இருக்காருன்றது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் எப்படி இருக்கார் என்ற ஒரு வார்த்தை எனக்கு தெரியல. என்ன பண்ணேன், மண்ணெண்ணெய் கேன் எடுத்துக்கிட்டு இஸ்வல்லா ஹாஸ்பிட்டல் வாசலில் போயிட்டேன். உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உள்ளே விடுறீங்களா? சரி என்னை விட வேண்டாங்க, தலைவர் எப்படி இருக்கார் மட்டும் சொல்லுங்கள், இல்லை நான் ஊற்றிக்குவேன் அப்படின்னு என்னை திறந்து ஊற்றிக்கு போயிட்டேன். Rajini's hospitalization is a matter of concern, not just for his fans who are worried about his health, but because he had a lot lined up over the coming weeks. செக்யூரிட்டிஸ் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இல்லை தலைவர் எப்படி இருக்கார், அம்மா காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தாருமா, அது வெளியே சொல்லக்கூடாது, ஸோ அதனால தான் நான் உங்களை சொல்லலை. சார் நல்லா இருக்காங்களா, நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்காங்களா? இருக்காருமா, நல்லா இருக்கார் அப்படிங்களா? சரி. அதுக்கப்புறம் தான் நான் அந்த முயற்சியிலேருந்து வெளியே வந்தேன். ஸோ அதுலேருந்து அவருக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. சிங்கப்பூர் கூட்டின்னு போகிறாங்கன்னதும் எனக்கு அப்படியே என்னால் முடியல. நான் சூசைட் பண்ணிக்க போகிற அளவுக்கு எனக்கு ரொம்ப மனசு வேதனை. எனக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு ஃபேமிலி இருக்குன்றது கூட நான் மறந்துட்டேன். எனக்கு என்னமோ சார் தான், தலைவர் தான், குரு தான், என் குரு என்னை விட்டு போகிறார், என் குரு என்னை விட்டு போகிறாருன்ற ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். போனாங்க. அந்த போனதுலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் தலை வாரல. சிவனுக்கு உபவாசம் இருந்தேன், விரதம் இருந்து என் தலைவர் திரும்பி வரணும், அப்படி இல்லையா உன் சன்னதிலே தலையை வச்சிடுறேன் அப்படின்னு இருந்தேன். டெய்லி காலையில் சாயந்தரம் குளிக்கிறது, சிவ சன்னதியில் போய் உக்காடுறது, அப்படி இருந்தேன். தலைவர் வந்தாங்க. ஏர்போர்ட்டில் போய் நேராக போனேன். ஐசுமா தலைவர் ஒன்றா வந்தாங்க காரில். நேராக கரெக்டாக இறங்கி வரும்போது நான் போய் பார்த்தேன். மன நிம்மதி ஆயிடுச்சு. என் தலைவர் நல்லபடியாக வெற்றிகரமாக நீண்ட ஆயுளோடு திரும்பி வந்த ஒரு செலிப்ரேட்டிங். என் தலைமுடி போன என்ன, என் தலைவரே வந்திருக்காரு, அது போதும் எனக்கு, இதெல்லாம் பெருசு இல்லைன்னுட்டு நான் முடி காணிக்க சிவனுக்கு காணிக்கையாக இப்போ வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன், தலைவரை நேரில் பார்க்கணுன்னுட்டு. ஆனால் தலைவரை அதுக்கப்புறம் பார்க்க முடியல. எனக்கு சப்போர்ட்டிவாக ரைட் ஹேண்டாக என் பொண்ணு லாவண்யா. கண்ணால் நான் என்ன நினைக்கிறேனோ அவள் என் கண்ணை பார்த்து என்னை எல்லாமே அப்சர்வ் பண்ணி நான் என்ன மனசில் நினைக்கிறேன்னுட்டு அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாசத்தை வச்சிருக்கிறது என் பொண்ணு. நான் தலைவருக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த நேரத்துக்கு அவள் என்னை கூட இருந்து எல்லாமே செஞ்சு, அவள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. ஏன்னா எனக்கு இன்னொரு அம்மா. எனக்கு தலைவர் பார்க்க முடியலன்றது என் குழந்தை, என் பேத்திக்கு
தாத்தா 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 டிவியில் பார்த்து அந்த டிவி எட்டிக்கிறான்னு டிவி எடுத்து மேலே வச்சுட்டேன். டிவி எட்டி எட்டி முத்தம் கொடுப்பா, டிவியில் போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். எங்கே மேலே போடுவோல பயம் எனக்கு. அந்த அளவுக்கு தீவிர பைத்தியமாக இருக்கா என் பேத்தி, என்னை விட அதிகமாகவே இருக்கா. என் தலைவர் இந்த பர்த்டே 75வது பர்த்டே, இந்த 75வது பர்த்டே கூலி படத்தில் எப்படி இருக்காரோ 100வது பர்த்டேல இதே மாதிரி இருக்கணும்னு நான் இன்னும் ஆசைப்படுறேன். இப்படியே சிக்கிடு 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 டான்ஸ் பண்ணணும் அவர். அதை என் பேத்தி அந்த 25 வயசில் அவர் பண்ணுற கூத்து அவளும் டான்ஸ் பண்ணணும். சார் உங்களுக்கு மெனி 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 75th மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 100 பர்த்டே கூட நாங்கள் இதே செலிப்ரேட்டிங் பண்ணுவோம். அந்த பர்த்டேக்கும் நீங்கள் வந்து எங்களை எல்லாரையும் நீங்கள் பார்க்கணும், நாங்கள் உங்களை வந்து பார்க்கணும். இந்த பர்த்டேலையாவது உங்களை நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். இந்த அளவுக்கு என் ஃபேமிலி ஃபுல்லாகவே என் தலைவரோட பிளட்டு அணுக்கள். நாங்கள் அவரோட பிளட் அணுக்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல எவ்வளோ அந்த எத்தனை கோடி அந்த பிளட் அணுக்கள் இருக்கோ அதை விட அதிகமாகவே என் தலைவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம், இதை யாராலையும் அழிக்க முடியாது. நான் ஒரு கடுகளவுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நான் தலைவருக்காக நான் உயிரும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இன்னி வரைக்கும் இருக்கேன். அவருக்கு அப்புறம் கூட நான் இருந்தாலும், எனக்கு அப்புறம் அவர் இருந்தாலும், அவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குரு. அந்த குருவை தவிர எனக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. தலைவர் தான். ராஜ ரசிகன்ல உங்களுடைய ஸ்டோரியும் வரணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒருத்தர் ராஜ ரசிகனா இருக்கார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களை பத்தின டீடைல்ஸை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்களும் ராஜ ரசிகர்ல பங்கெடுக்கலாம். பொதுவா தலைவர் ஃபேன்ஸ் யார்கிட்டயாவது அவரை பத்தி சொல்லுங்க, உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஒரு நாள் பத்தாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய படத்தை நம்ம பார்க்குற அந்த முதல் நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாளை பற்றி பேசுறதுக்கே நமக்கு ஒரு நாள் தேவைப்படும். அவ்வளோ முக்கியமான FDFS அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பற்றி தான் நேற்றுக்கு தலைவர் தர்பாரில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கண்டினியூ பண்ணி இன்னைக்கு பேசுறது காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்த்துட்டு வருவோம். இது தலைவர் தர்பார். வணக்கம் தலைவர் ஃபேன்ஸ், இது தலைவர் தர்பார். ஸோ தலைவர் தர்பாரில் தலைவரை பற்றின வேறு டாபிக் வேறு கெஸ்ட்டோட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக், யார் கெஸ்ட்டாக வந்து இன்னைக்கு FDFS பற்றி பேச போகிறோம். ஸோ தலைவரோட படம்னாலே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு 2 பேரும் கூட வந்திருக்காங்க. சாய் நரேஷ் வந்திருக்காங்க. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ப்ரோ பேட்டை படம் வரும்போது நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டு கௌதம் அன்னைக்கு வந்து கல்லூரியில் பரிச்சேன். படம் ஃபர்ஸ்ட் டே போயே ஆகணும். ஆஹா தலைவர் படம் இல்லைன்னா அன்னைக்கு தலை ஓடாது, தலையே படம் தலைவர் படத்துக்கு போயிடணும், அப்படிதான் எங்க ஒரு கொள்கையாக இருந்தது. என்னடா பரீட்சை இருக்குது, கல்லூரிக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். அப்புறம் நானும் ஒன்றும் யோசிச்சு அந்த மாதிரி பரீட்சை இன்னைக்கு விட்டுக்கலாம், நாளைக்கு கூட எழுதிக்கலாம், படத்தை ஃபர்ஸ்ட் டே விட்டா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல அப்போ நாங்கள் இருந்தோம். படித்தது கோயம்புத்தூர் காலேஜ் மட்டும் UG. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த பரீட்சையை கட்டடிச்சிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு போயிருந்தோம் அன்னைக்கு பேட்டை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு எனக்கு மெமரி நீங்கள் பேட்டையை பற்றி நம்ம பேசினதுனால. அதேமாரி பாபா படம் ரிலீஸ் ஆக போனால் நல்லா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். பாபா படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே வச்சு போக முடியும் வாய்ப்பே. ஆனால் எங்களுக்கு என்னன்னா அப்போ தான் இந்த போஸ்ட் கலாச்சாரமோ பேனர் கலாச்சாரமோ அதிகமாக இருக்கும். அப்போ போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதுக்கும் பேனர் அடிக்குது. அப்புறம் பயங்கர டெவலப் ஆகும். எங்களுக்கு எப்படிடா போஸ்ட் அடிக்குது, நாங்கள் சின்ன பசங்க எங்கேயும் கேட்டால் தர. என் தம்பியும் பயங்கரமாக ஐடியா பண்ணி, என் தம்பி நானும் பயங்கர ரசிகர்கள். ஒரு A4 ஷீட் எடுத்துட்டு அப்போ ஸ்டிக்கர் நிறைய வைப்பாங்க, தலைவர் பாபாவோட ஸ்டிக்கர். அதை எடுத்து அந்த A4 ஷீட்டில் ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கிட்டோம். பக்கத்தில் வந்து பாபான்னு எழுத ஆரம்பிச்சு, தம்பி ப்ளூ கலர் பென்ல பாபான்னு எழுத ஆரம்பிச்சுட்டு இந்த டேட்லாம் போட்டு கீழே எங்கள் பேரை போட்டு அதை எடுத்துட்டு போய் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து அதை ஜெராக்ஸ் பண்ணுங்கன்னா அது ஒரு போஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. அதை வாங்கி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி முதல்லயே எங்கள் வீட்டு வாசல்லையே ஒட்டி வச்சிருந்தோம். அப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம படத்துக்கு போனாலும் அப்படி செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு அந்த மெமரி இன்னொரு மறக்கவே முடியாது. கிரியேட்டிவிட்டி ப்ரோ, கிரியேட்டிவிட்டி. நம்மளுக்குள்ள கிரியேட்டிவிட்டி நம்ம வாழ்க்கை முழுக்க வரவே வராது. இப்படி சொல்றீங்க அன்னைக்கு வரும் கிரியேட்டிவிட்டி. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், மச்சான் மலையாளத்துக்கு ஷோபின்,
தெலுங்குக்கு நாகார்ஜுனா, கன்னடாவுக்கு உபேந்திரா, உலகத்துக்கு தலைவர். இது ஆட்டோமேட்டிக்கா எழுதலாம் வேண்டாம். சூப்பர். நான் வந்து கபாலி படத்துக்கு 2016 ரிலீஸ் ஆகுது. அப்போ காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணுறேன் கபாலி படத்தை ஃபர்ஸ்ட் டே அடிச்சு போயே ஆண்டான்ட்டு. அப்போ பார்க்குறேன், ஏன்னா அது சுத்தமாக டிக்கெட் கிடைக்கவே இல்லை. என்ன ஹைப் என்னன்னா, ஏர் ஏஷியா வந்து ஃப்ளைட்டில் வந்து தலைவரோட படம் ஓட்டி இருக்கு. அந்த ப்ரொமோஷன் சொல்கிறேன், ப்ரொமோஷன் தலைவருக்கு வந்து சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஹைப் இருக்கும். அடிச்சு பிடிச்சி அன்னைக்கு போயிட்டு உண்மையாவே நான் சொல்றேன், இந்த சட்டை பட்டெல்லாம் பிச்சுக்கிட்டேன். தலைவர் சொல்றாருல அந்த கபாலி படத்துக்கு சட்டை அந்த டேங் டேங் அதை ஓப்பனிங் எப்படியாச்சும் பார்த்துன்னு சொல்லிட்டு போறேன். இந்த இடத்துல ஒருத்தன் பிடிச்சி இழுத்தான், இங்க ஒரு கோடு நகத்துல விடுறல ஒரு கோடு, அதெல்லாம் தெரியல எனக்கு அப்பெல்லாம். போயிட்டு கத்திட்டு வெளில வந்து பாக்குறேன், என்னமோ எரியுதேன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் நகத்துல கீறி இருக்கான். அந்த அளவுக்கு அந்த எங்க பார்த்தோம்னா கமலா தேட்டர் பக்கத்துல ஈஸ்வரி தேட்டர் ஒன்று இருக்கும் இங்கே எங்கள் பக்கத்தில். அப்போ இப்போ இல்லை அது, அப்போ அந்த தேட்டரில் போய் அடிச்சு பிடிச்சி அங்கே தான் கிடச்சிது, வேறு வழியே இல்லை. அங்கே போய் உட்காந்து பார்த்து கத்தி தீர்த்துட்டு வெளில வந்தவன் தான் நான். அப்படி ஒரு தலைவர் சொல்லுவார்ல, அப்படி புழிஞ்சு வரல அந்த மாதிரி வெளில அது எல்லா ரசிகர்களும் அவரே பண்ணிட்டாரு. நான் போன முக்காவாசி FDFSலாம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நாங்கள் இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கோம்னா நாங்களாம் போகும்போது ஸ்கூல் ஏஜ் காலேஜ் ஏஜில் போகும்போது ஒன்றுமே கிடைக்காது, காசும் இருக்காது. இங்கே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, கம்மியாக சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு என்ன பண்ணுவோம், டேரெக்டாக தேட்டருக்கு போயிடுவோம். அது ஒவ்வொரு தடவையும் அப்பா கபடி எல்லா ஸ்போர்ட்ஸும் தோத்துடும். டிக்கெட் தனியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒலிம்பிக்ஸ். இது ஒன்று நடக்கும் எப்பவுமே. இது ஏன் நடக்கும்னு சொல்லிடுறேன். தலைவர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்க எல்லாருமே செகண்ட் டே ஷோவும் போவாங்க. கண்டிப்பாக போவாங்க. நாங்கள் போல ஏன் தெரியுமா, அன்னைக்கு நாங்கள் படம் பார்க்கவே வரல, தலைவர் செலிப்ரேட் பண்ண வரோம். அடுத்த நாள் படத்தை அன்னைக்கு கதை வேணாம், எங்களுக்கு டைலாக் வேணாம், இது இல்லை. தலைவர் வேணும், தலைவர் வந்து இன்ட்ரோல டாங் டாங் அது கத்துறது டைட்டில் கார்டு அவ்வளவுதான். அதுக்காக அதனாலே டபுள் கலெக்ஷன் நம்மளுக்கு. ₹100 டிக்கெட்னா நாங்க 200 சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை போக மாட்டோம்ல, ரெண்டாவது தடவை போய். கூலி படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே நல்லா வந்துச்சு. அப்புறம் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பயங்கரமா வர ஆரம்பிச்சு. எங்க படம் நல்லாவே இல்லைங்க, சுத்தமா ஓடவே இல்லைங்க, கதையே இல்லைங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. இன்னும் அந்த லோகேஷ் கனகராஜன் இந்த விக்ரம் படத்துல கைதி படத்துல துப்பாக்கி டுப்புன்னு சொல்லும்போது நைட் டைம் வந்து எஃபெக்ட் வந்துச்சு, அமெரிக்கன் பகல சுட்டாரு தெரியாது, அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க என்னங்கிறது தெரியல. பட் படம் சூப்பரான படம். ஆனா பாருங்க, இவ்ளோ நெகட்டிவிட்டி வந்து படம் ஹிட் ஆகுதுன்னா தலைவர் படம் தான். எவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இதுவரை சன் பிக்சர்ஸ் ஆபீஷியலா பண்றாங்க. இதுவரை எந்த தமிழ் படமும் வேர்ல்டு வைட் 150 கோடிங்க ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். அதுல கீழ போட்டுங்க ரெக்கார்ட் மேக்கர் தலைவர் மட்டும் தான். யாரால பண்ண முடியாது? இதுக்கே வந்து ஏ சர்டிபிகேட் படம், ஓகேவா, ஏ சர்டிபிகேட் படம், அதுக்கே ஒரு 150 கோடி. இதே யூ சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா தலைவர் வந்து இன்னொரு பெருசா இருக்கும். சிவாஜி பபுல்கம் அதெல்லாம் அதான் சொல்றேன். அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் FDFSல அந்த பபுல்கம் தூக்கி போறது, மிளகா வாயில தூக்கி, என்னப்பா இந்த மனுஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மாடல் அவரோட கடைசி ஷோ வரையும் நம்ம உட்காந்து நின்று தரமா பார்த்து ரசிச்சுட்டு வரவர் தான் தலைவர் ரசிகர்கள். நம்ம வந்து தலைவரோட படத்தோட வந்து FDFS பார்த்துட்டு வந்து கண் கலக்கி தலைவா எப்படி தலைவா பண்றீங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும். ஆனா தலைவர் அவரோட FDFS பார்த்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? அவரோட ஃப்ரெண்டு ராஜ் பகதூர் வந்து 2 பேரும் போய் படம் பார்க்குறாங்க. போய் படம் பார்த்துட்டு வந்து தலைவர் படம் அவங்களை பார்த்துட்டு வந்து பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. திடீர்னு வெளில வந்து டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். குடிச்சிட்டே திரும்பி பார்க்குறாரா, தலைவர் வந்து அழுதுட்டு இருக்காரு பல. ஏன் என்ன ரஜினி கேட்கும், டேய் நான் படத்துல வந்துட்டுடா, ஸ்கிரீன்ல வந்துட்டேன்டா. டேய் ஏன்னா அது இல்ல, அதெல்லாம் நடக்குமா நடக்காது தெரியுது, ஆனா இப்படி நினைச்சு அழுதுறேன். இது ட்ரைலர் தான்மா, மெயின் பிக்சர்ஸ் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ ஒன்று சொன்னாரு. அந்த மாதிரி உன் கண்ணில் ஒரு பவர் இருக்கு, இன்னும் பெரிய இடத்துக்கு போவேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் படத்தை பார்த்து அவர் கண் கலங்கி நின்று இப்போ அவரோட படத்தை நாம வந்து பார்த்து ஒவ்வொருத்தரையும் கண்கள், தலைவா இந்த வயசுல இப்படி பண்றே தலைவா, எங்களுக்காக பண்றே தலைவா. நானும் பயங்கரமா உணர்ச்சிப்பட்டிருக்கேன். ஒரு விஷயம் பண்ணும்போதெல்லாம் வந்து லாஸ்ட் வந்து வேட்டையின் படம் பார்க்கும்போதெல்லாம் தலைவா என்ன தலைவா எனக்கு ஒரு மாதிரியா இப்படி புரிய வச்சா இந்த யோசிக்கிறாரு பாருங்க. அவர் ஸ்டைல் ஒண்ணு கன்னடையில் நம்ம நிறைய பண்ணிட்டோம், இன்னும் புதுசா என்ன பண்ணுவோம் நமக்காக யோசிச்சுட்டே இருக்காரு. அவரோட விஷயத்த விட்டு கொடுக்காம இருக்காரு. என்னோட பிளஸ் பாயிண்ட் இதுதான், இதை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், அதுவும் பழசும் பண்ண மாட்டேன், புதுசா நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் புதுசா ஒவ்வொரு படத்துல ஏதாச்சும் ஒரு புதுசா பண்ணுவோம் அப்படின்னு ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்காரு. குறி வச்சா தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும்போது நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க விஷயம் தான், பட் நம்ம இங்க பேசுற ஒரு மெமரியை அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். தலைவர் வந்து பெங்களூர்ல ஒரு படத்துக்கு போறாரு. தலைவர் படத்தை பார்க்கறதுக்கே தலைவர் போறாரு.
போயிட்டு ஒரு மாறு வேஷத்தில் போகிறாங்க, மேக்கப்லாம் பண்ணிட்டு இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு ஹேர்லாம் செட் பண்ணிட்டு யாரும் ஒரு வயசான ஒரு ஆள் மாதிரி அவர் பாட்டும் போறாரு. அங்க பார்த்தா பெங்களூர்ல ஒரு ரசிகர் வந்துட்டு தலைவா அப்படின்னு இவரு அதை வச்சுட்டு ஆஹா நம்மளால கண்டுபிடிச்சிட்டாங்க, அது அல்ல விட்டுருச்சு அவருக்கு. திரும்பி பார்த்தா அவர் போஸ்டர் பார்த்து தலைவா அப்படின்னு அந்த மாதிரி தலைவரே வந்துட்டு ஒரு இதில் சொல்லி இன்டர்வியூ சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இது ஒரு அது நம்மளால மேட்ச் பண்ணவே முடியாது யாராலையுமே. நம்ம தலைவரோட FTFS மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தது. ஏன்னா உங்களுடைய வைப் எனக்கு வந்துச்சு, என்னோட வைப் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு தலைவரோட வைப் அது அப்படின்ற மாதிரி பயங்கரமா போச்சு. ஸோ வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். பணக்காரன், உழைப்பாளி, மன்னன், சந்திரமுகி, குசேலன், அடடா ஒவ்வொரு படத்தை பற்றியும் மணிக்கணக்கில் பேசலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எஸ், இத்தனை படைப்புகளையும் தலைவரோட பார்ட்னர் பண்ணி அவர் பார்ட்னர் பண்ண எல்லா படைப்பையும் சூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர் தான் இன்னைக்கு நம்ம கூட நானும் ஃபேன் தான் பகுதியில் இணைய போறாரு. ஸோ யார் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரவி சார் ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவரை டைரக்ட் பண்ணுறது ஒரு தனி கலை. அதாவது அதை வந்து தெரியணும். ஏன்னா இவ்வளோ படம் பண்ண அவருக்கு அதே மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சீன் இருக்கக்கூடாது. நீங்கள் சந்திரமுகியில் பார்த்தீங்கன்னா அதில் புதுசே என்னன்னா நோ ஸ்டைல், நோ பஞ்ச் டைலாக். இப்போ அவர் என்ன அது டிக்கெட் கொடுக்கும்போது கூட இப்படி கிளிப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பஸ் டிக்கெட்டை கண்டக்டராக இருக்கும்போது அவர் அந்த பஸ் டிக்கெட்டை எல்லோரும் இப்படி எடுத்து இப்படி கிழிப்போம் இல்லையா, அவர் இப்படி கிழிச்சு கொடுப்பார். அப்போவே அவர் ஒரு ஸ்டைலிஷ் பர்சன், நாட் அஸ் அ டைரக்டர் ஆக்டர். ஒரு பஸ்ஸுலேயே ஒரு ஸ்டைலிஷாக தான் இருந்தார். அந்த நிற்கிற போஸ், அந்த கால் அப்படி மேலே வச்சுட்டு கீழே ஒரு ஸ்டைலில் அப்படி நிற்கிறது, அதெல்லாம் அவருக்கு என்னமோ அந்த மாதிரி. அதாவது ஒவ்வொருத்தருடைய பாடி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நமக்கே தெரியாது. நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் டெல்லிங், நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் லுக்கெல்லாம் என்ன நமக்கே தெரியாது. அது வர தான் தெரியும் அவருக்கு. அது ஒரு இருக்குது அவருக்கு. யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரஜினியை சேர்க்கவே வேண்டாம். யங்ஸ்டர்ஸ் ரஜினியை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவர் போய் யாராவது சேர்ப்பாங்களா? சேர்க்குற மாதிரி அவர் இல்லையே. இப்போ என்னோட பேர குழந்தைக்கு ஷீ இஸ் ஒன்லி 2.5. அந்த குழந்தை மோனிகா நாடுது. எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது இவர் காட் கிஃப்டட் தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசய பிறவி, தெய்வ பிறவி மாதிரி. இந்த குழந்தை மனசில் அவர் எப்படி போனார்னு எனக்கே தெரியல. என் பையன், என் பொண்ணு, அதாவது அந்த என்னோடய பேத்தியோட அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது லவ் பேர்ட் ஷூட்டிங்கு. அப்போ ரஜினி சார் நான் லண்டனில் லவ் பேர்ட் ஷூட் பண்ணுறேன். அப்போ ரஜினி சார் அங்கே ஸ்டே பண்ணுறாரு. நான் அங்கே இருக்கேன்னு அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. என் ரூம் பக்கத்து ரூமில் இருக்கார். என் ரூமுக்கு கேஷுவலாக வந்தார். அப்போ இப்போ பேர குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அது என் டாக்டரு. அவள் என்ன பண்ணால் நான் கேட்டேன், ரஜினி அங்கிளை பாரு, ரஜினி அங்கிள் அப்படின்னா அவர் அப்படி ஷாக் ஆனார். ஸோ அந்த குழந்தை அப்போ என் டாக்டருக்கு ரியலி ஷி வாஸ் ஒன்லி 2. இந்த 2 வயசு குழந்தைக்கு இவர் இப்படி பண்ணுறது என் பொண்ணு அன்னைக்கு காட்டுச்சு. தட் இஸ் 96 அந்த டைமில், லவ் பேர்ட்ஸ் டைமில். அவரே அப்படி பார்த்துட்டு அப்படின்னாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவர் எதையும் தலையில் ஏற்றிக்க மாட்டார். இந்த புகழையும் தலையை ஏற்றுக்க மாட்டார். நான் பெரிய சாதிச்சிட்டேன்னு நினைக்க மாட்டார். அது எப்படி தான் ஒரு ஆள் இருக்க முடியுதுன்னே தெரியல. அது அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் ஒன்ஸ் டைரக்டர்னு ஏற்றுக்கிட்டாருன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் இவர் பெரிய டைரக்டர், இவர் சின்ன டைரக்டர், இவர் இப்போ முதல்ல என் படம் டைரக்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது. முதல்ல அவர் ஃப்ரீ பண்ணிவிடுவார். டைரக்டர்ஸை முதல்ல என்ன பண்ணிவிடுவாருன்னா அவங்கள அவர் லெவலுக்கு கொண்டு போயிடுவார். எனக்கு எடுத்த உடனே நான் 90s அவரை பார்க்குறேன். 90s அவர் ஐ திங்க் வீட்டில் இருந்தார். வீட்டில் போய் பார்க்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் ஆஃபர் பண்ணதே சிகரெட். அப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன சார் அப்படின்னு, பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களான்னு. சார் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னா. ஏன், எனக்காக சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஒரு மரியாதைக்காக? இல்லை சார் அதெல்லாம் கிடையாதுன்னு. ஏன்னா நான் எது கொடுக்குறேன்னா, நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுக்காக நான் கொடுக்கல. இதை நீங்கள் அப்பப்போ ஷார்ட் நேரத்தில் வெளியே போயிட்டு நீங்கள் ஏதாவது தம் அடிச்சுட்டு வர வரைக்கும் நான் ஒரு டைம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக முன்னாடியே பிடிக்கிறது தான் கொடுத்துட்றேன். அதுவே எனக்கு ஒரு புது அப்ரோச்சாக இருந்தது. அது இப்படி ஒரு கேரக்டர், கோயிங் அவுட் சைட், ஸ்மோக்கிங் அண்ட் கம்மிங் இன் சைட். இப்போ ஏதோ ஒரு நடிகனை டைரக்டருக்கு மரியாதை கொடுக்குறாருன்றார். அது மரியாதை கூட ஒரு காணாமல். அந்த எனக்காக ஒளிஞ்சு எல்லாம் யாரும் எதுவும் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் என் நேரம் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் என் முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் ஒரு ஓப்பன் பர்சன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதெல்லாம் அது ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்குறேன், டைலாக் கொடுத்துருக்கேன், அவர் பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டைரக்டராக நான் இப்போ நான் டைரக்டராக போகும்போது பணக்காரன் ஃபஸ்ட் படம் நான் போகும்போது, அதுவும் ஆரம்பி சார் பேனரு, பெரிய பேனரு 3 முகத்துக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேனருக்கு நம்ம போகும்போது அவர்
என்னை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு எஸ் அதே வாசம் தான் டைரக்டர் ஆகிருக்கான். பிகாஸ் என் படம் வந்து என் தங்கச்சி படித்தவ பிள்ளைக்காகலாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிறகு தான் ஹீ ரெக்கமெண்டட் சத்யா மூவிஸ், வாசுவை போடுங்க. அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் எனக்கு அவர் கிடைச்ச ஆஸ் அ டைரக்டர். நான் வந்து ஒரு தடவை சொல்லிட்டேன்னா கதையை, அந்த கதையில் அவருக்கு டவுட் இருந்தால் கேட்பார். அதுக்கப்புறம் அவர் நான் போவே வேண்டாம், அசிஸ்டன்ட் கொண்டு போய் டைலாக் கொடுத்தா போதும். அதாவது டைலாக் வந்து கோ டைரக்டர் வச்சுருக்காரு இல்லையா, அந்த கோ டைரக்டர்கிட்ட அந்த டைலாக் கொடுங்கன்னு நான் வந்து அவர்கிட்ட ஒரு வாட்டி ரஃபாக படித்து காமிச்சிட்டேன். வந்த உடனே காலையில் as soon as he enters the set, அப்போ இதான் சீன், இன்றைக்கி எடுக்க போகிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் படித்து காட்டிடுவேன். படித்து காட்டினா அப்புறம் அவனுக்கு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு தான் கேட்பார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் ஷார்ட்டை பாருங்கள், நீங்கள் அதர் ஆர்டிஸ்ட்டை பாருங்கள், இதை பாருங்கள், அதை பாருங்கள், அதில் தான் இருப்பாரே தவிர அவர் he knows what he wants and he knows what he is going to doன்றது. சந்திரமுகியில் நான் சிகரெட்டை கொடுத்தேன். சார் சிகரெட் வந்து நீ பிடிக்க வேண்டாம், ஏன்னா அப்போ தான் அவர் சிகரெட் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஒரு 3 சீன் வச்சேன். அது அதில் எப்படின்னா, ஒரு ரூமுக்கு போவார், பாக்ஸில் வந்து சிகரெட் வெளியே வந்துடும். உன்னை யார் வெளியே வர சொன்னா உள்ளே போ. அந்த சீனை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். சார் வேணாம் சார், இதெல்லாம் வேணான்ட்டார். அந்த மாதிரி அவருக்கு வந்து என்னென்னா, இந்த படம் வந்து வேறு மாதிரி படமாக இருக்கும் ஆஃப்டர் பாபா. ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிமாக இருக்கணும். இன்னொன்று அவர் ரொம்ப பெருமையாக சொல்லுவார், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், அது எந்த ஆக்டரும் சொல்ல மாட்டாங்க. சார் இது நானும் இந்த படத்தில் இருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய பெருந்தன்மையெல்லாம் வந்து நம்ம வந்து வேறு யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் அவர்கிட்ட நான் அந்த மாதிரி பெருந்தன்மையில் எதிர்பார்க்க மாட்டேன், தெரிஞ்சுப்பேன். ஓ இப்படி அப்படின்னு. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது ஆர்டினரி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி ராகவேந்திர கோயிலுக்கு போயிடுவார். அப்போ நான் கேட்டேன், எப்படி சார் எல்லோரும் பார்ப்பாங்க? அதெல்லாம் கிடையாது சார், முன்னாடியே போய் ஏறிடுவேன். ட்ரெயின் எங்கே இருக்குதோ அங்கேருந்து ஏறிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேசின் பிரிட்ஜில் ஏறிடுவேன். ஏறும்போது எங்கே ஏறுவேன்னா அப்பர் பர்த்தில் படுத்துடுவேன். அப்பர் பர்த்தில் படுத்துட்டு அப்படியே வருவேன். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும், போவேன். இப்படி திரும்பி படுத்துட்டு பின்னாடியிலேருந்து டிக்கெட் எடுத்து டிடிஆர் வந்தோன்னு அப்படியே கொடுத்துட்டு திருப்பி அதே பேக்கில் போட்டுருவார். ஏன்னா அவர் சிவாஜி ராவன் தான் இருக்கும் அதில், அந்த டிக்கெட்டில். ஸோ அதனால் அதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போட்டுருவார். அதாவது தன்னுடைய பேரை தான் வந்து பயன்படுத்தி யாருக்குமே எந்த இதுவும் பண்ணக்கூடாது. இந்த நார்மல் கிளாஸில் போகிறான். நார்மல் கிளாஸில் போயிட்டு அதுலேயே போய் கடவுளை பார்த்துட்டு அந்த ராகவேந்திரா பார்த்துட்டு வந்துடுவார். அதே மாதிரி எங்கேயோ ஒரு ஹோட்டலில் போகும்போது நானும் பெரிய இதில் கோவத்தில் அந்த ஹோட்டல் மேனேஜரோட சண்டை போடுறேன், எனக்கு கீ கொடு, என்னோடய ரூம் கொடு, நான் இல்லை உங்களுடைய கம்பெனிலேருந்து எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கல, அட்வான்ஸ் வாங்காமல் நாங்கள் வந்து கீ தர மாட்டோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசுகிறேன். சரி, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் ரஜினி சாருக்கு நமக்கு முன்னாடி வந்துட்டார், அவருக்கு கீ கொடுத்தாங்களா. அப்புறம் நான் கேட்டேன், டஸ் மிஸ்டர் ரஜினிகாந்த் கேம்னா? ஐ திங்க் ஹி கேம். ஹவ் யூ கிவன் த கீ டு இல்லைன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. என்னோட நினச்சிங்க மனசில் நீங்கள் அது வேறு ஒரு ஊர், நம்ம ஊர் கிடையாது. நான் அப்படி ஆச்சா பூச்சான்னு என்னை பற்றி நான் பெருமையாக பார்த்தா டப்புன்னு ஒரு கை அப்படி வந்து தட்டிச்சேன். தட்டவனுடைய திரும்பி பார்த்தா சார் நிற்கிறார். அவர் எப்பவுமே டைரக்டர்னு ஒருத்தரை ஏற்றுக்கிட்டு அவரை சார்னு கூப்பிடுவார். வாசுன்னு கேஷுவலாக கூப்பிடலாம், ஆனால் வாசு சார் நீங்கள் வந்து நம்ம யாருன்னு அவர்கிட்ட சொல்லக்கூடாது, நாம் யாருன்னு அவங்க நமக்கு சொல்லணும். நம்ம ஆளுங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம ஆளுங்க பணம் கொடுக்கல, அவ்வளோ ஒரு டியூட்டி செய்கிறாரு, நீங்கள் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே அரைஞ்ச மாதிரி ஒரு நம்ம கட் பண்ணி சினிமாவில் காட்டுவோம்ல, பல்லுன்னு ஒரு அரை விடுற மாதிரி, அந்த மாதிரி அந்த கண்ணை அப்படி போயிட்டு வர மாதிரி இருந்தது. எனக்கு ஃபீல் ஆச்சு. அதிலேருந்து எங்கே போனாலும் நான் வந்து அந்த சார் அப்படின்னு ஐடி கார்டு கேட்டால் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் தான் பி வாசு டைரக்டரா, வெரி குட் அப்படின்னு அவங்க சொல்லவும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளா சந்தோஷப்படுறத விட அவங்க சொல்லி நம்ம சந்தோஷப்படுறத அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஓடிடிலேயோ டிவிலேயோ யூடியூப்லேயோ எங்கே நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமாக உங்களோட ஒரு நிமிடம் கூட வீணாக இருக்காதுன்றதை முழுசாக நம்புகிறேன். ஏன்னா இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட என்னுடைய தலைவரை பற்றி இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். Until I meet you tomorrow, it's Tata Bye-bye from RJ Vignesh and entire Black Sheep family. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கும் Black Sheep அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், presented by அனுஜ் டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், co-presented by சௌபாக்யா வெட் கிரைண்டர் மற்றும் சல்லானி ஜுவல்லரி மார்ட், powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.